ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஸோ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஹார்டி கிராஸ் அப்படிங்கிறவங்க 1929 ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடோட பேசிக்ஸ் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ரிகார்டிங் ஒரு சம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட இங்கே ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. இப்போ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ்னா என்ன, அதோட ரியாக்ஷன், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். அதில் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஜஸ்ட் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் போதும். என்னென்ன ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், summation h equal to 0, summation v equal to 0, summation m equal to 0. இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருந்தால் போதும், நம்மளால இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை அனலைசிஸ் பண்ண முடியும். அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் பீம் இருக்குது. ஓகே, இந்த கண்டினியூஸ் பீமில் நமக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ ஒரு ரோலர் சப்போர்ட் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வெர்டிகல் ரியாக்ஷன் வரும். ஹிஞ்சு சப்போர்ட்னா ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன். இந்த ஹிஞ்சு சப்போர்ட்டுக்கு ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. ஆனால் நமக்கு நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோ தான் இருக்குது, 3 தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு 3 ஈக்குவேஷன்ஸை வச்சுட்டு 5 அன்னோனை நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து இது எதாவது சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அப்போ அந்த அடிஷ்னல் 2 இருக்கு இல்லையா, ஸோ இங்கே 5 இருக்குது, 5 ரியாக்ஷன்ஸ் இருக்குது, 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த 5 - 3 2, அந்த 2 அன்னோன்ஸஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு அடிஷ்னலாக காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல தேவைப்படுது. ஓகே, ஸோ அப்போ எந்த ஸ்ட்ரக்சரில் வெறும் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை மட்டும் வச்சு நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை அனலைசிஸ் பண்ண முடியுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினிஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை மட்டும் வச்சு நம்மளால் அனலைசிஸ் பண்ண முடியாதோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இன்டிட்டர்மினேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்னா ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி, இன்னொன்று வந்து கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசி. இந்த ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா ஐஎஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா ஐகேன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை நம்ம ஸ்ட்ரக்சரில் ஐஎஸ் லெஸ் தேன் ஐகேயாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இல்லை ஐஎஸ் கிரேட்டர் தேன் ஐகேயாக இருந்ததுன்னா அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் இன்டிட்டர்மினசினா என்ன, ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசினா என்ன, கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசி என்ன, இந்த ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி ஐஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசி ஐகேவை எப்படி கால்குலேட் பண்ணணும், இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் மெத்தட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் என்னென்னலாம் இருக்குது, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் கூட நம்ம போகலாம். ஓகே, அந்த பேர்லேயே நமக்கு இருக்குது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஏன் வந்து நம்ம மொமெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த ஸ்மார்ட் போர்டு இருக்குது. நான் இந்த ஸ்மார்ட் போர்டை பக்கத்து கிளாஸ் ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்னலாம் இருக்குது, இதை நான் பக்கத்து கிளாஸ் ரூம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போர்டை ஷிஃப்ட் பண்ணணும். இந்த ஸ்மார்ட் போர்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதை ஷிஃப்ட் பண்ணணும். இந்த ஸ்டைலஸ், இந்த 3 வந்து நம்ம பக்கத்து கிளாஸ் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகணும். இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மகிட்ட ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒரு பாடி பில்டர் இருக்காங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு சில்ட்ரன் இருக்காங்க. ஓகே, ஒரு சைல்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 பேர் தான் ஷிஃப்ட் பண்ணணும். இப்போது நான் வந்து ஒரு சைல்டுக்கிட்ட இவ்வளோ பெரிய ஸ்மார்ட் போர்டை தூக்கிட்டு போக சொல்கிறேன், அண்ட் ஒரு பெரிய பாடி பில்டர்கிட்ட இந்த ஸ்டைலஸை தூக்கிட்டு போக சொல்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குமா? ஸோ டெஃபினட்டாக கரெக்டாக இருக்காது. கரெக்டாக? ஸோ ஸ்மார்ட் போர்டு வந்து பாடி பில்டர் தூக்கிட்டு போகணும், ஸ்டாண்ட் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தூக்கிட்டு போகலாம், அண்ட் இந்த ஸ்டைலஸை வந்து ஒரு சைல்டு வந்து தூக்கிட்டு போக முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த காம்பனண்ட்டில் தூக்கிட்டு போகிறது, ஸோ அவங்கவுங்க சாய்ஸுக்கு தூக்கிட்டு போக முடியாது. அவங்களோட பொட்டன்ஷியல் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த காம்பனண்ட்டில் தூக்கிட்டு போக முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் மொமெண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதனோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மொமெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதனோட பொட்டன்ஷியல் ஏற்ற மாதிரி தான் இந்த மொமெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்பேனோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மொமெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போது அதனுடைய பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த மொமெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால தான் இந்த மெத்தட் பேர் வந்து என்னன்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு சம் மூலியமாக இந்த மெத்தடை ஃபுல்லாக நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்பேனில் என்ன ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அந்த யூடிஎலோட இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 kN/m. அண்ட் செகண்ட் ஸ்பேனோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 60 kN. அண்ட் இது வந்து ஒரு எசென்ட்ரிக் பாயிண்டோட இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்பேனோட ஸ்பேன் வந்து 4 மீட்டர், செகண்ட் ஸ்பேனோட ஸ்பேன் வந்து 3 மீட்டர். அது இந்த எண்ட்லேருந்து 2 மீட்டரில் இருக்குது, இந்த எண்ட்லேருந்து 1 மீட்டரில் லோட் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் மூலியமாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த ஸ்பேன் பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் ஃபிக்ஸட் எண்ட் இருக்குது, இங்கே என்ன இருக்குது ரோலர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது ஹிஞ்சு இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணிப்பேன்னா ஒவ்வொரு ஸ்பேனுமே நான் என்னென்ன தான் எடுத்துப்பேன்னா ஃபிக்ஸாக தான் எடுத்துப்பேன். இப்போ இந்த ஸ்பேன் ஏபி இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேன் ஏபியை நான் வந்து ஃபிக்ஸட்னு சொல்லி எடுத்துப்பேன். அதே மாதிரி அடுத்த இருக்க ஸ்பேன் பிசியை நான் வந்து ஒரு ஃபிக்ஸட்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன் எல்லாத்தையுமே ஃபிக்ஸடாக எடுத்துக்கணும்? ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வந்து என்ன மெத்தடை பேஸ் பண்ணியிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். அப்படின்னா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு, கரெக்டாக? அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ரோலர் சப்போர்ட் ஹிஞ்சட் சப்போர்ட்லாம் இருந்ததுன்னா அதில் நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபார்மேஷன்ஸ் நிறையா இருக்கும், ரொட்டேஷன்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியலாக எல்லாமே ஃபிக்ஸர்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி வரப்போ அதை நான் ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன். அதே அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுங்கிறதுனால அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை கம்மி பண்ணுங்கிற காரணத்தினால நான் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லி எடுத்துப்பேன்னா ஃபிக்ஸர்னு சொல்லி எடுத்துப்பேன். ஓகே, இப்போது ஒரு ஃபிக்ஸட் பீம் ஏபி இருக்குது, அது கேரிங் யூடிஎல். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ஃபிக்ஸட் இன் மூமெண்ட் அப்படின்னாலும் எம் ஆஃப் ஏபின்னு அடிக்கிறேன். ஸோ எம் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஃபிக்ஸட் பீம் கேரிங் யூடிஎல் அப்படின்னா மைனஸ் டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 12. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ லோடு என்ன -20 இன்ட்டு லென்த் என்ன 4 ஸ்கொயர் டிவைடட் பை 12. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேன் ஏபி பார்க்கறதுனால எம்எஃப், எஃப்னா ஃபிக்ஸட், ஏபி ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 12. அப்போ -20 இன்ட்டு 4 ஸ்கொயர் பை 12. அப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும்? ஸோ -20 இன்ட்டு 4 ஸ்கொயர் 16. அப்போ 4 -20 into 16 divided by 12. 4 cancel பண்ணோம்னா 4 4s are 16, 4 3s are 12, and minus 80 divided by 3 வரும், which is equal to minus 3 2s are 6, 20, 6 are 18, 2 again 6 are அப்போ minus 26.67 kilonewton meter. ஸோ இதுதான் MFAB ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணணும்னா M of BA. இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா plus WL square by 12. ஸோ ஏபினாலும் பிஏனாலும் நமக்கு வந்து ஒரே ஸ்பேன் தான். ஸோ ஏபி அப்படின்னாலும் பிஏ அப்படின்னாலும் ஒரே ஸ்பேன் தான். ஓகே, ஸோ இப்போ எகைன் நமக்கு டபிள்யூட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே 20 கிலோமீட்டர் பெர் மீட்டர் தான். லென்த்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே 4 மீட்டர் தான். நமக்கு இது என்னென்ன ஆகிடும்னா 20 into 4 square divided by 12. அப்படி இதை சால்வ் பண்ணிங்கன்னா 26.67 kilonewton meter. So M of ABங்கிறது minus 26.67 kilonewton meter, M of BA அப்படிங்கிறது plus 26.67 kilonewton meter. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்பேனுக்கு போகலாம். இப்போ நான் ஏபி முடிச்சுட்டு அடுத்து நான் இங்கே வரேன்னா பிசிக்கு வரேன். இந்த பிசியில் நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது, எசென்ட்ரிக் பாயிண்ட்லோட ஆக்ட் ஆகுது. அதோட இன்டென்சிட்டி வந்து 60 கிலோமீட்டர். இதோட ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் 1 மீட்டர். அப்போ எம் ஆஃப் பிசி நமக்கு என்னன்னு சொல்லி வரும். ஸோ எம் ஆஃப் பிசி வந்து பார்க்குறோம். ஸோ எசென்ட்ரிக் பாயிண்டோட அப்படிங்கன்னா இங்கே ஃபார்முலா வந்து மைனஸ் டபிள்யூஏ பி ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். அப்போ சால்வ் பண்ணோம்னா மைனஸ் டபிள்யூங்கிறது 60, ஏங்கிறது 2, பி ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர்னா டோட்டல் லென்த். எல்னா இந்த பியிலேருந்து சி வரைக்கும் இப்போ டோட்டல் லென்த். அப்போ 3 ஸ்கொயர். அப்போ நமக்கு இது என்னென்ன ஆகும், மைனஸ் 120 divided by 3 square na 9. 3 ஆல சால்வ் பண்ணலாமா, 3 ஆல சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 40 by 3. அப்போ மைனஸ் 110 னா 13.33. அப்போ மைனஸ் 13.33 கிலோமீட்டர் மீட்டர் அப்படிங்கிறது தான் எம் ஆஃப் பிசியோட ஆன்சர். அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா எம் ஆஃப் சிபி கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எம் ஆஃப் சிபி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எம் ஆஃப் சிபியோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா ப்ளஸ் டபிள்யூ ஏ ஸ்கொயர் பி பை எல் ஸ்கொயர். ஸோ டபிள்யூங்கிறது 60, ஏங்கிறது 2 ஸ்கொயர், பிங்கிறது 1 டிவைடட் பை 3 ஸ்கொயர். அப்போது 60 இன்ட்டு 4 டிவைடட் பை 9. 3 ஆல் சால்வ் பண்ணோம்னா இது 20 ஆகிடும், இது 3 ஆகிடும். அப்போ 20 இன்ட்டு 4 80 by 3. ஸோ 80 by 3 ஆல்ரெடி இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ அது வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 26.67 கிலோநியூட்டன் மீட்டர். ஓகே, ஸோ அப்போ எம் ஆஃப் ஏபி கால்குலேட் பண்ணியாச்சு, எம் ஆஃப் பிஏ கால்குலேட் பண்ணியாச்சு, எம் ஆஃப் பிசி கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து எம் ஆஃப் சிபி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ எம் ஆஃப் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட். ஓகே, அது என்ன எம் ஆஃப் ஏபி பிஏ எம் ஆஃப் பிசி சிபி அப்படின்னா என்னங்கிற டவுட் வந்திருக்கும்.
ஸோ ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் வரும். அப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸ் ஷேப்பில் இருக்குது. அதனால் ஃபார்முலா -WL/8. இந்த பக்கம் மூமெண்ட் வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஷேப்பில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வரும். ஸோ அதனால் ஃபார்முலா வந்து +WL/8. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் M(AP)ங்கிறது என்னென்னா, இந்த பக்கம் வர மூமெண்ட் தான் M(AP). இங்கே வர மூமெண்ட் தான் M(BA). ஸோ இது MF(AB), இது M(BA). அதே மாதிரி இந்த BC ஸ்பேனில் இங்கே வர மூமெண்ட் தான் M(BC). அண்ட் இங்கே வர மூமெண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா MFCB. ஸோ அப்போ இந்த ஸ்டெப் 1ல் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் விஷயம் வந்து என்னென்னா, எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் வருங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, அது வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் வரையணுமா ஆன்டி கிளாக் வைஸில் வரையணுமான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ முதல் விஷயம் பார்த்தலாம் எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் வரும்ட்டு. ஸோ ரோலர் சப்போர்ட் இருக்குன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து மூமெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அந்த இடத்துல மூமெண்ட் வந்து வராது. ஓகே, ஹிஞ்சர் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மூமெண்ட்டோட வேல்யூ 0. அங்கேயும் மூமெண்ட் வராது. எங்கே மட்டும்தான் மூமெண்ட் வரும்? ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து மூமெண்ட் வந்து வரும். அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். இந்த ரோலர் சப்போர்ட் இருக்குல்ல, அதை தாங்க நான் தனியாக எடுத்து வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் சப்போர்ட் தான். ஆனால் அந்த ரோலர் சப்போர்ட் எப்படி இருக்குது? கண்டினியூஸாக இருக்குது. இது ஹிஞ்சர் சப்போர்ட் தான். ஆனால் ஹிஞ்சர் சப்போர்ட் எப்படி இருக்குது? கண்டினியூஸாக இருக்குது. சொல்கிற டிஃப்ரென்ஸ் புரியுதாக்குன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹிஞ்சர் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த ஹிஞ்சர் சப்போர்ட் வந்து எண்ணில் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்படின்னா நம்ம மூமெண்ட்டோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். இதே வந்து அதே ஹிஞ்சர் சப்போர்ட் வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நமக்கு என்னென்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மூமெண்ட் வந்து வரும். ஓகேயா? ஸோ கண்டினியூஸ் சப்போர்ட்டுங்கிறதுனால அந்த இடத்துல ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் வரும். ஆனால் அந்த கண்டினியூஸ் சப்போர்ட்டு ரோலர் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அந்த மூமெண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அதாவது இது +10 இருந்ததுன்னா இந்த இடத்துல -10, இங்கே +20 இருந்ததுன்னா இந்த இடத்துல -20. ஓகேயா? இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த டயக்ராமை பார்க்காதீங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ரோலர் சப்போர்ட்னா அந்த இடத்துல மூமெண்ட்டோட வேல்யூ 0. ஹிஞ்சு சப்போர்ட்னா மொமெண்ட்டோட வேல்யூ 0. ஃபிக்ஸட் சப்போர்ட்னா அந்த இடத்துல மொமெண்ட்டுக்கு வேல்யூ வரும். கண்டினியூஸ் சப்போர்ட்னா அந்த இடத்துல மொமெண்ட்டுக்கு வேல்யூ வரும். ஆனால் அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ரோலர் சப்போர்ட் அண்ட் ஹிஞ்சு சப்போர்ட். ஸோ ரோலர் சப்போர்ட்னா ஹிஞ்சு சப்போர்ட் மொமெண்ட் 0வாக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் கண்டினியூஸ் சப்போர்ட்டில் கண்டிப்பாக வேல்யூ வரும். ஆனால் வேல்யூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ அப்படியே இங்கே பாருங்கள் சார், நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? இப்போ ஃபிக்ஸட் சப்போர்ட் மொமெண்ட் வரைஞ்சிட்டீங்க. ஓகே, இது ரோலர் சப்போர்ட்லேயும் மொமெண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வரும்னு சொன்னீங்க, வரைஞ்சிட்டீங்க. ஓகே, இந்த இடத்துல ஹிஞ்சு சப்போர்ட் தானே, அப்போ மொமெண்ட் 0 தானே. நீங்கள் ஏன் இப்போ MFCB வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னு கேட்டால், நம்ம இனிஷியலாக என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையுமே ஃபிக்ஸடாக எடுத்துட்டோம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம மூமெண்ட் வந்து வரைஞ்சிருக்கோம். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, அதை நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 1 ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட். ஸோ நம்ம அப்படியே சொல்கிறேன், ஸ்டெப் 1 ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் வந்து என்னென்னா, அந்த மூமெண்ட்டோட வேல்யூ வந்து எங்கெங்கெல்லாம் வரும், எங்கெங்கெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூமெண்ட்டோட வேல்யூ வந்து எந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் வருது, எந்த இடத்துல கிளாக் வைஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை இங்கே பாருங்கள். இப்போ எங்கிட்ட ஒரு மூமெண்ட், ஒரு ஸ்பேன் இருக்குது, பீம் இருக்குது. அந்த இடத்துல வந்து மூமெண்ட்டோட இங்கே நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்? எடுத்தோடனே ஆன்டி கிளாக் வைஸில் வரைஞ்சிருக்கேன். ஏன் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்? இங்கே ஆன்டி கிளாக் வைஸ், இங்கே கிளாக் வைஸ். ஏன் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்னு கிளாக் வைஸ்னு வரையணும்? ஃபிக்ஸட் சைடுனால வர மூமெண்ட் வந்து எப்பயுமே நெகட்டிவ் மூமெண்ட் தான். நெகட்டிவ் மூமெண்ட்னா அந்த பெண்டிங் மூமெண்ட்டோட ஷேப் எப்படி இருக்குன்னு எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது ஹாகிங் மூமெண்ட். ஓகே, அந்த ஹாகிங் மூமெண்ட்டோட ஷேப் எப்பயுமே இப்படி தான் இருக்குது. சாகிங் மூமெண்ட் ஷேப் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்னால வர மூமெண்ட் என்றைக்குமே ஹாகிங் மூமெண்ட், அதாவது நெகட்டிவ் மூமெண்ட் தான். ஸோ அப்போது நான் இப்படி மூமெண்ட் வரைஞ்சாதான். ஓகே, அப்போ ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேலை நான் 2 பக்கம் இப்படி வரைச்சாதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இது எப்படி சார் இது ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஸோ இந்த ஸ்மைலிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சிரிக்கிற மாதிரி பெண்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து சாகிங் மூமெண்ட், அதாவது பாசிட்டிவ் மூமெண்ட். இல்லை அதே ஸ்மைலில் இப்படி கவலைப்படுற மாதிரி இருக்குது, வரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் மூமெண்ட், அதாவது ஹாகிங் மூமெண்ட். இப்படி தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போது ஃபிக்ஸ்டுனால வரது வந்து நெகட்டிவ் மூமெண்ட், ஹாகிங் மூமெண்ட். அதனால தான் வந்துட்டு பீம் இப்படி வளையணுங்கிற காரணத்தினால
நான் இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ், இந்த பக்கம் கிளாக் வைஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, இதான் ஸ்கேலு. நான் இப்படி வளைச்சனா என்ன ஆகும்? இந்த பக்கம் இந்த மாதிரி ஹாகி ஷேப்பில் தான் நமக்கு வளையும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி வரையணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் வரும், எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் வராதுன்னு தெரிஞ்சிடுச்சு. எங்கெங்கெல்லாம் ஏன் இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் வரைகிறோம், ஏன் இங்கே கிளாக் வைஸ் வரையுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ யூடிஎல்லாம் ஃபார்முலா வந்து -WL²/12 அண்ட் எசென்ட்ரிக் பாயிண்டோட ஃபார்முலா வந்து BCக்கு -WAB²/L², CBக்கு +WA²B/L² அப்படியே இங்கே மாறும். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு எண்ட் கண்டிஷன்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சிடணும். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ கான்சென்ட்ரிக் பாயிண்டோடனா ஃபார்முலா என்ன, -WL/8 + W. இப்போ இன்னொரு கொஷின் இருக்கும், ஏன் இங்கே வரதெல்லாம் மைனஸ் போடுறோம்? MFAB - MFBA +, MFAB - MFBA +, MFBC - MFCB +, MFBCக்கு மைனஸ், MFCBக்கு ப்ளஸ். ஏன் இது மைனஸ் இது ப்ளஸ், ஏன் இது மைனஸ் இது ப்ளஸ் அப்படின்னா, எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கிறது எல்லாமே மைனஸ் தான், எப்பயுமே கிளாக் வைஸாக இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் தான். ஓகே, ஸோ அந்த கன்சிடரேஷனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து ப்ளாட் பண்ணியிருக்கோம், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எப்படி மூமெண்ட் வரும், யூடிஎல் இருந்தால் -WL²/12 + WL²/12. எசென்ட்ரிக் பாயிண்டோட இருந்ததுன்னா -WAB²/L² + WA²B/L². யூடிஎல் வந்து இருந்ததுன்னா -WL²/30 + WL²/30. அதாவது எங்கே யூடிஎலோட வேல்யூ 0வாக இருக்கோ அங்கே -WL²/30, எங்கே யூடிஎலோட வேல்யூ Wவாக இருக்கோ அந்த இடத்துல +WL²/20. இல்லை யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு வந்து இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, யூனிஃபார்மாக இந்த பக்கமும் சிமெட்ரிக்கலாக இருக்கனால ரெண்டுத்துக்குமே சேம் ஃபார்முலா தான், -5/96 WL². இங்கே வந்து +5/96 WL². மூமெண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா -MP/4 + MP/4. டிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னா -6A delta/L² + 6A delta/L². அதே டிஃப்ளெக்ஷனை வந்து இந்த பக்கம் ஃபிக்ஸடாக இருந்தால் தான் இங்கே -6A delta/L² இருக்கும். ஹிஞ்சுன்னா அந்த இடத்துல என்னவாக இருக்கும், வேல்யூ வந்து 0. ஏன்? ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஹிஞ்சர் சப்போர்ட்டுக்கு மொமெண்டோட வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்கேன், சரியா? ஸோ அப்போது ஹிஞ்சில் அந்த இடத்துல இருந்ததுன்னா வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அந்த டிஃப்ளெக்ஷன் இருக்கிற இடத்துல வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +3A delta/L². ஓகே, ஸோ இதுதான் வேரியஸ் ஃபார்முலாஸ். இதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டெப் 2 போகிறேன். ஸோ முதல்ல ஸ்டெப் 1 சம்மரைஸ் பண்ணிடலாம். ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எல்லா ஸ்பேனுமே ஃபிக்ஸடாக எடுத்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அதை ஏன் ஃபிக்ஸடாக எடுத்துக்கிறோம், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஸோ அப்போ வந்து நான் இந்த மாதிரி ரோலர் சப்போர்ட், ஹிஞ்சர் சப்போர்ட்னு இருந்ததுன்னா அதில் நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் இனிஷியலாக அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இனிஷியலாக எல்லாமே ஃபிக்ஸடாக எடுக்கிறோம். இனிஷியலாக ஃபிக்ஸடாக எடுத்துட்டு மேலே என்ன லோடு ஆக்ட் ஆகுங்கிறத பொறுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணிடுறேன். இதெல்லாம் நமக்கு ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்ன, எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் வரும், ஃபிக்ஸட் சப்போர்ட்டு, கண்டினியூஸ் சப்போர்ட்டு மூமெண்ட் வரும். எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் வராது, ரோலர் சப்போர்ட்டு, ஹிஞ்சடு சப்போர்ட்டு மூமெண்ட் வராது. ஸோ அந்த பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன, எப்பயுமே நம்ம மூமெண்ட் வரைகிறப்ப ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், மைனஸ் ப்ளஸ் தான் வரையணும். ஓகே, ஏன் அப்படி வரையணும் அப்படின்னா, ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட்னால வர மூமெண்ட் வந்து எப்பயுமே வந்து ஹாகிங் மூமெண்ட், நெகட்டிவ் மூமெண்ட் தான். ஓகே, அப்போது இந்த மாதிரி டைரக்ஷனில் நான் மூமெண்ட் அப்ளை பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த பீம் வந்து இந்த டைரக்ஷனில் வளையும். ஓகேயா, ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸ் நான் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் எப்பயுமே நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம், கிளாக் வைஸ் எப்பயுமே பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 வந்து போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்லாம் நம்ம ஒரு டேபிள் போடுவோம். அந்த டேபிளில் என்னென்னலாம் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் இருக்கணும், அடுத்து மெம்பர், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், டோட்டல் ஸ்டிஃப்னஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். நீ வாட்டி சொல்கிறேன், ஜாயிண்ட், மெம்பர், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், டோட்டல் ஸ்டிஃப்னஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். இந்த மாதிரி 5 காலம் இருக்கணும். இதில் ஜாயிண்ட்டில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதானே நம்மளோட கிவன் கொஷின், ஞாபகம் இருக்கா? நம்ம கிவன் ப்ராப்ளம் இதுதான். ஸோ அப்போ இதில் எது கண்டினியூஸ் ஜாயிண்ட்டோ அதை மட்டும்தான் எழுதணும். இதில் எது கண்டினியூஸ் ஜாயிண்ட், பி ஜாயிண்ட் தான் கண்டினியூஸ் ஜாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த ஜாயிண்ட்டுங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும்னா,
பின்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு மெம்பர். இந்த பியில் கனெக்ட் ஆகிற மெம்பர் எல்லாமே நம்ம பார்க்கணும். பியில் என்னென்ன மெம்பர் கனெக்ட் ஆகிருக்கு? பிஏவும் கனெக்ட் ஆகிருக்கு, பிசியும் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த பி ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ஒரு மெம்பர் கனெக்ட் ஆகிருக்கு, பிசின்னு சொல்லி ஒரு மெம்பர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த பிஏ மெம்பரோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ பியிலேருந்து நான் ஏ பாயிண்ட் பார்க்குறேன். பியிலேருந்து பிஏனா பியிலேருந்து ஏ பாயிண்ட் பார்க்குறேன்னு அர்த்தம். பியிலேருந்து ஏ பாயிண்ட் பார்த்தோம்னா இது வந்து என்னுடைய நியர் எண்ட், பிங்கிறது என்னுடைய நியர் எண்ட், ஏங்கிறது ஃபார் எண்ட். அதே மாதிரி பிசி அப்படின்னா பிங்கிறது நியர் எண்ட், பிங்கிறது நியர் எண்ட், சிங்கிறது ஃபார் எண்ட். ஓகேயா? இப்போ பிஏ பார்க்குறேன். பிஏ பார்க்குறப்ப ஃபார் எண்ட் ஃபிக்ஸடாக இருக்குது. ஃபார் எண்ட் ஃபிக்ஸடாக இருந்தால் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா வந்து என்னென்னா I/L. அதே மாதிரி பிசி வந்து பாருங்கள், பியிலேருந்து சி பார்க்குறேன். ஃபார் எண்ட் வந்து ஹிஞ்சடாக இருக்குது. ஃபார் எண்ட் ஹிஞ்சடாக இருந்தால் ஃபார்முலா வந்து 3/4 into I/L. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ I டிவைட் பை லென்த் என்ன, நம்ம கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த ஸ்பேன் வந்து 4 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த டோட்டல் ஸ்பேன் வந்து 3 மீட்டர். அதில் இந்த பக்கம் இந்த டிஸ்டன்ஸ் 2 மீட்டரில் ஒரு பாயிண்ட் லோடு, இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டரில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லோடு வந்து ஆக்ட் ஆகிருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு I/L, பிஏவோட ஸ்பேன் வந்து 4, அப்போ I/4. சிம்லராக 3/4 into I/L. பிசியோட ஸ்பேன் வந்து என்ன, 3 மீட்டர். அப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எகெயின் நீங்கள் வந்து I/4. அப்போ பிஏயோட வேல்யூ I/4, பிசியோட வேல்யூ I/4. டோட்டல் ஸ்டிஃப்னஸ்னால் என்னென்னா, ஒரு ஜாயிண்டில் எத்தனை மெம்பர் கனெக்ட் ஆகிருந்தாலும் சரி அதில் வர ஒவ்வொரு ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸையும் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பி மெம்பரில் பிஏன்னு ஒரு மெம்பர் இருக்குது, பிசின்னு ஒரு மெம்பர் இருக்குது. ரெண்டுத்தோட இண்டிவிஜுவல் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸை ஆட் பண்ணுன்னா அதுதான் டோட்டல் ஸ்டிஃப்னஸ். ஓகே, இதே இந்த இடத்துல பிங்கிற ஜாயிண்டில் 3 மெம்பர் இருந்ததுன்னா அந்த 3 மெம்பரோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு 2 தான் இருக்குது. ஸோ அதனால் I/4 plus I/4 which is equal to 2I/4. 2I/4 எப்படி எழுதிக்கலாம், I/2ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய டோட்டல் ஸ்டிஃப்னஸ். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார்முலா என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ். அப்போ பிஏவோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் என்ன, I/4. டோட்டல் ஸ்டிஃப்னஸ் என்ன, I/2. அப்போ I/4 divided by I/2 which is equal to 2/4 which is equal to 1/2. Similar, BCயோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் என்ன, I/4. அண்ட் அதனுடைய டோட்டல் ஸ்டிஃப்னஸும் I/2 தான். ஸோ டோட்டல் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது ஒரு ஜாயிண்ட்ல எல்லா மெம்பருக்கும் தானே நம்ம ஆட் பண்ணி எழுதுறோம். இப்போ டோட்டல் ஸ்டிஃப்னஸ் வந்து எல்லா மெம்பருக்கும் காமன் தான். ஸோ அப்போ again I/4 divided by I/2 which is equal to 2/4 which is equal to 1/2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணது கரெக்டான எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்தாலும் சரி ஒரு ஜாயிண்ட்ல இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1ன்னு வரணும். 1ன்னு வந்ததுன்னா நம்ம சால்வ் பண்ணிக்கிறது கரெக்டான அர்த்தம். இப்போ 1/2 + 1/2 என்ன, 0.5 + 0.5 வந்து 1. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கிறது கரெக்ட். இன்னொரு வாட்டி இந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஜாயிண்ட்டில் வந்து நம்ம என்ன இருந்தோம்னா, எந்த ஜாயிண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும், எந்த ஜாயிண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும், இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிக் டேர்மும் இருக்குது. எந்த ஜாயிண்டில் அன்பேலன்சிங் மொமெண்ட் வருது, அது என்ன அன்பேலன்சிங் மொமெண்ட். ஸோ இந்த பி, இதுதான் நம்மளுடைய பி பாயிண்ட்டு. நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இடத்துல இங்கே +10னா இங்கே -10ன்னு இருக்கணும், +20னா -20ன்னு இருக்கணும். வேல்யூஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். இதுக்கும் பிஏக்கும் பிசிக்கும். ஆனால் இந்த சம்மில் பாருங்கள், பிஏக்கு என்ன வருது, -26.67 வருது, பிசிக்கு என்ன வருது பிஏக்கு வந்து +26.67 வருது, பிசிக்கு வந்து -13.33 வருது. ஓகே, அப்போ வேல்யூஸ் வந்து நமக்கு எப்படி இல்லை, இந்த மாதிரி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இல்லை. ஓகே, அப்போ வந்து பேலன்ஸ்டிங்காக இல்லை, அன்பேலன்சிங்காக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அதனால் நம்ம வந்து அந்த ஜாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஜாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பி ஜாயிண்ட்டில். ஸோ இங்கே வர மூமெண்ட்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஆனால் நம்ம சம்மில் அது எப்படி இல்லை, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இல்லை. ஓகே, அப்போ அதை நம்ம என்ன சொன்னோம், அன்பேலன்சிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாயிண்ட் வந்து கண்டினியூஸ் ஜாயிண்ட்டாக இருக்கும், இல்லை எந்த ஜாயிண்ட் வந்து அன்பேலன்சிங் ஜாயிண்ட்டாக இருக்கும் அந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிறோம். மெம்பர் வந்து அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்டில் கனெக்ட் ஆகிற எல்லா மெம்பரும் எடுத்துக்கிறோம்.
ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரன் ஃபிக்ஸடாக இருந்தால் I/L, ஃபாரன் ஹிஞ்சடாக இருந்ததுன்னா 3/4 I/L. ஸோ அதை வச்சு ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் கால்குலேட் பண்ணிக்கிறோம். டோட்டல் ஸ்டிஃப்னஸ்னால் என்னென்னா ஒரு ஜாயிண்டில் இருக்கிற எல்லா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் டோட்டல் ஸ்டிஃப்னஸ், அதை ஆட் பண்ணிக்கிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து ஒவ்வொரு மெம்பருக்கும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பிஏங்கிற மெம்பரோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ், பிசிங்கிற மெம்பரோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ் போட்டோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்னன்னு கிடச்சிடும். நம்ம சம் சால்வ் பண்ணது கரெக்டானு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா சம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து 1ன்னு சொல்லி வரணும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த டேபிள் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் என்னன்னு பார்த்துலாம். ஸோ ஜாயிண்ட் எப்பயுமே எந்த ஜாயிண்ட் யூஸ் பண்ணுவோம்? கண்டினியூஸ் ஜாயிண்ட் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அன்பேலன்சிங் மொமெண்ட் இருக்கிற ஜாயிண்ட்ஸை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன, மெம்பர் வந்து என்ன, ஒரு பர்டிகுலர் ஜாயிண்ட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா all members in one particular joint நம்ம வந்து members அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்னா நமக்கு என்ன, ஃபாரன் ஃபிக்ஸடா அந்த ஃபார்முலா என்ன பார்த்தோம், I/L ன்னு சொல்லி பார்த்தோம். ஃபாரன் ஹிஞ்சர் அல்லது ரோலரா இருந்ததுன்னா ஃபார்முலா வந்து 3/4 I/L. இதே ஃபாரன் வந்து ஃப்ரீயா இருந்ததுன்னா ஃபார்முலா வந்து என்னென்ன ஆயிடும்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸோட வேல்யூ என்னென்ன ஆயிடும்னா 0ன்னு சொல்லி ஆயிடும். டோட்டல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்ன, சம் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சம் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் தான் நம்ம வந்து டோட்டல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னா என்ன, ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ் தான் என்னன்னு சொல்றோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட வேல்யூ எப்பயுமே என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். அட் 1 particular joint. So ஒரு ஜாயிண்ட் இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆட் பண்ணாதான் வேல்யூ வந்து 1 ன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பின்னு ஒரு கண்டினியூஸ் ஜாயிண்ட் இருக்கு, சிங்கிற ஒரு கண்டினியூஸ் ஜாயிண்ட் இருக்கு. அப்போ அதுல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட கூடாது. ஓகே, ஒரு ஜாயிண்ட் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆட் பண்ணா வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்பில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்ம டிஎன்பிசியில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா இந்த டோட்டல் ஸ்டிஃப்னஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த டோட்டல் ஸ்டிஃப்னஸ் வந்து எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம், மெம்பருக்கு கால்குலேட் பண்ணுறோமா, ஜாயிண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுறோமா. ஸோ டோட்டல் ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அந்த டோட்டல் ஸ்டிஃப்னஸ் இன்னொரு பேர் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து பிஏக்கு ஒன்று தனியாக கால்குலேட் பண்ணுறோம், பிசிக்கு ஒன்று தனியாக கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இது தனித்தனியாக மெம்பருக்கு பொறுத்து இது கால்குலேட் பண்ணுறதுனால இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மெம்பர் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் மெம்பர் ஸ்டிஃப்னஸ்னு சொல்லலாம். அண்ட் டோட்டல் ஸ்டிஃப்னஸ் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஸ்டிஃப்னஸில் மட்டும் நிறையா கொஞ்சம் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்ன, ஸ்டிஃப்னஸ் என்னென்னு எழுதிக்கிறோன்னா ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா என்ன, இதர் ஃபோர்ஸ் required to produce unit deflection னு சொல்லலாம், இல்ல moment required to produce unit rotation னு சொல்லலாம். ஓகே, so ஒரு force required to produce unit deflection னு சொல்லலாம், இல்ல moment required to produce unit rotation னு சொல்லலாம். சரியா, அது எப்படி வேணா நம்ம சொல்லலாம். நம்ம வந்து இப்போ அந்த ஸ்டிஃப்னஸுக்கு வந்து ஃபார்முலாஸ் எப்படி அரைவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கேன்டிலிவர் பீம் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மொமெண்ட்டை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அந்த மொமெண்ட் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எம்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இதனால் நம்ம வந்து இந்த கேன்டிலிவர் பீம் எப்படி பெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்படி போகும். சரியா, ஸோ இப்படி தான் நமக்கு பெண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீட்டாங்கிறது என்ன, ஸ்லோப் அப்படிங்கிறோம். ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஒரிஜினல் லைன் எப்படி இருக்குது, டிஃபார்ம் லைன் இருக்குது. இந்த ஒரிஜினல் லைனுக்கும் டிஃபார்ம் லைனுக்கும் நல்ல ஆங்கிள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்லோப் அப்படிங்கிறோம். அதே மாதிரி இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்,
டெல்டா டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அது டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அது ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ ரொட்டேஷன் தீட்டா அப்படின்னா என்ன, ஸ்லோப்னா என்ன, ஒரிஜினல் லைனுக்கும் டிஃபார்ம் லைனுக்கும் நல்ல ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இங்கே நமக்கு எப்படி இருக்குது, ஒரிஜினல் லைனும் இங்கே தான் இருக்குது, டிஃபார்ம்டு லைனும் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல தீட்டா ஏன் ஏதாவது வருமா, எதுவுமே வராது. அப்போ ஃபிக்ஸட் எண்ணில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது, அப்போ ஃப்ரீயில் நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா பின்னு ஒன்று வந்து வரும். ஓகே, சிமிலராக இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, ஹிஞ்சு சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேயே நான் வந்து ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு எப்படி பெண்ட் ஆகும்னா, ஸோ இந்த பக்கம் ஹிஞ்சு சப்போர்ட் தானே, அது வந்து மொமெண்ட் அரெஸ்ட் பண்ணாது. ஓகே, சாரி, ரொட்டேஷன் அரெஸ்ட் பண்ணாது. ஓகே, அந்த இடத்துல வந்து ஹிஞ்சு சப்போர்ட் வந்து ரொட்டேஷன் அலோவ் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு தீட்டா வந்து வந்துடும். அப்போ தீட்டா ஏக்கும் வேல்யூ வந்துடும், தீட்டா பிக்கும் வேல்யூ வந்துடும். வேறு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா பிக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது, தீட்டா ஏக்கு வேல்யூ இருக்காது. இது என்ன சப்போர்ட், ஃப்ரீ சப்போர்ட். ஸோ அப்போ நீங்கள் மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா மெம்பரே ரொட்டேட் ஆகிட்டு போயிடும். ஓகே, ஏன்னா அங்கே எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. ஸோ இந்த பேசிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் எந்த ரொட்டேஷனுமே வராது, ஃப்ரீ சப்போர்ட்டில் ரொட்டேஷன் வரும், ஹிஞ்சடு சப்போர்ட்டில் நமக்கு ரொட்டேஷன் வரும். ஓகே, ஸோ ரோலர் சப்போர்ட்டில் நமக்கு ரொட்டேஷன் வரும். இந்த பேசிக் ஞாபகம் வச்சுருவாங்க. அதில் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம். ஒரு கேண்டிலேட்டர் வேணும், மொமெண்ட் தரும். ஸோ மொமெண்ட் என்ன கொடுத்துருக்கோம், எம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, தீட்டாவோட வேல்யூ என்ன, நமக்கு வந்து ஒரு கேண்டிலேட்டர் பீமில் ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வர ஸ்லோப்போட வேல்யூ என்னவாக இருக்கும்னா mn டிவைடட் பை 4EA. நீங்கள் மூமெண்ட் ஏரியா மெத்தட் நீங்கள் எதில் வேணால் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ml பை 4EAன்னு வரும். அப்போ அதனுடைய கேயோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஸோ கேயோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், இதை p பை டெல்டா அல்லது m பை தீட்டான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நான் m பை தீட்டா எடுத்துக்கிறேன். இப்போ m பை தீட்டானா ஸோ m டிவைடட் பை தீட்டா. அப்போ m டிவைடட் பை தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன, ml டிவைடட் பை 4EA. அப்போ இந்த m இந்த m கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4EA டிவைடட் பை L. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் கேஸ்லேயும் நம்ம மொமெண்ட் வந்து என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், m தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நமக்கு தீட்டா வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ml டிவைடட் பை 3EA. அண்ட் இதனுடைய ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா நமக்கு என்ன வரும், k is equal to m by theta. ஸோ இப்போ m டிவைடட் பை தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லி எழுதியிருக்கோம், ml டிவைடட் பை 3EAன்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இந்த m கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3EA டிவைடட் பை L. ஓகே, அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3EA டிவைடட் பை L. ஃப்ரீ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, ஃப்ரீயில் நம்ம மூமெண்ட் டெவலப் ஆகும்போது மூமெண்ட்டே வராது. ஓகே, ஸோ அப்போ அந்த மூமெண்ட்டோட வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டோட வேல்யூவே 0 ஆயிடுச்சு. ஓகே, மூமெண்ட் 0 ஆச்சுன்னா தீட்டா என்ன ஆகும், 0 × Lன்னு வரும், அதுவும் 0ன்னு ஆகிடும். k ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலானா m பை தீட்டா. அப்போ எம்மோட வேல்யூனா 0. அப்போது மூமெண்ட் 0 ஆச்சுன்னா தீட்டாவும் 0 ஆகிடும், கேயும் 0 ஆகிடும். ஓகே, அப்போ இங்கே நான் 3 கேஸ் எழுதியிருக்கேன். என்னென்ன கேஸு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாரின் ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ ஃபாரின் ஃபிக்ஸடாக இருக்குன்னா ஃபிக்ஸட் எண்டில் எந்த ஸ்லோப்லேயும் வராது, இன்னொரு எண்டில் தான் நமக்கு வந்து ஸ்லோப் வரும். ஸோ அதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஹிஞ்சு ரெண்டாக இருந்ததுன்னா ஹிஞ்சு ரெண்டையும் ஸ்லோப் வரும், அந்த ஃப்ரீ எண்ட்லேயும் நமக்கு ஸ்லோப் வரும். சப்போர்ட்டே இல்லைன்னா அந்த இடத்துல மொமெண்ட் அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல மொமெண்ட் எதுவுமே அதனால் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அந்த இடத்துல எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ அந்த செக்ஷனே ரொட்டேட் ஆகிடும். அப்போ எம்மோட வேல்யூவே அங்கே 0. ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இங்கே m இருக்குது. ஸோ அப்ளை பண்ண மொமெண்ட் நான் mன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். தீட்டாவோட வேல்யூ கேண்டிலேட்டர் பீம் கேரிங் மொமெண்ட்னா அந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ வந்து ml டிவைடட் பை 4EA. கேயோட ஃபார்முலா வந்து m பை தீட்டா, அங்கே மேலே எழுதியிருக்கோம் m பை தீட்டான்னு. ஸோ அப்போ m டிவைடட் பை தீட்டா வந்து ml பை 4EA. இது சால்வ் பண்ணோம்னா 4EA பை L. சிமிலராக ஃபாரின் ஹிஞ்சாக இருந்ததுன்னா அப்ளை பண்ண மொமெண்ட் m, அங்கே வர தீட்டா வேல்யூ ml பை 3EA. அண்ட் அங்கே ஃபார்முலா வந்து k ஈக்குவல் டு m பை தீட்டா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து 3EA பை L. ஃபாரின் ஃப்ரீயாக இருந்தால் மொமெண்ட்டே 0 ஆகிடும். மொமெண்ட் 0 இருந்ததுன்னா அந்த ஸ்டிஃப்னஸோட வேல்யூ நமக்கு என்னென்ன ஆகிடுதுன்னா 0ன்னு சொல்லி ஆகிடுது. ஸோ அப்போ நம்ம ஃபாரின் ஃபிக்ஸட்னா ஃபார்முலா என்ன, ஃபாரின் ஃபிக்ஸட்னா ஃபார்முலா வந்து 4EA பை L. ஃபாரின் ஹிஞ்சாக இருந்தாலும் ஃபாரின் ரோலராக இருந்தாலும் ஃபார்முலா வந்து 3EA பை L. ஃபாரின் ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ்.
நெக்ஸ்ட் நான் வந்து எங்கே வரேன்னா ஜாயின் ஸ்டிஃப்னஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிங்கிற பாயிண்டில் ஒரு மூமெண்ட் வந்து நான் எம்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ நமக்கு வந்து பி பாயிண்ட்லேருந்து நமக்கு என்னென்ன மெம்பர் இருக்குது, பிஏன்னு ஒரு மெம்பர் இருக்குது, பிசின்னு ஒரு மெம்பர் இருக்குது, பிடின்னு ஒரு மெம்பர் இருக்குது, பிஏ அல்லது ஏபின்னு ஒரு மெம்பர், பிசின்னு ஒரு மெம்பர், பிடின்னு ஒரு மெம்பர், மொத்தம் 3 மெம்பர் இருக்குது. இந்த 3 மெம்பரோட ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ் என்ன வரும், இங்கே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ் என்ன வரும். ஸோ பியிலேருந்து நான் ஏ பார்க்குறேன். ஃபாரின் என்னவாக இருக்குது, ஃபிக்ஸடாக இருக்குது. ஃபாரின் ஃபிக்ஸடாக இருந்தால் ஃபார்முலா வந்து 4EI டிவைடட் பை எல். அடுத்து பிலேருந்து சி பார்க்குறேன். பிலேருந்து சி பார்த்தா ஃபாரின், பிங்கிறது நியர் அண்ட், சி பிங்கிறது நியர் அண்ட், சிங்கிறது ஃபாரின். ஓகே, அப்போ பிசி பார்க்குற, சி வந்து ஃப்ரீயாக இருக்குது. அப்போ கேபிசியோட வேல்யூ என்னென்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் கேபிடி பார்க்குறேன். இங்கே ஃபாரின் எனக்கு எப்படி இருக்குது, ஃபாரின் ஹிஞ்சாக இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, 3EI பை எல். ஆனால் இங்கே நான் எழுதிக்கிறது எல்லாமே என்ன ஸ்டிஃப்னஸ், இது எல்லாமே மெம்பர் ஸ்டிஃப்னஸ், அதாவது ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ். ஓகே, இப்போ அதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், ஜாயின் ஸ்டிஃப்னஸ். ஜாயின் ஸ்டிஃப்னஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஜாயின் ஸ்டிஃப்னஸ் என்ன, சம் ஆஃப் மெம்பர் ஸ்டிஃப்னஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஜாயின் ஸ்டிஃப்னஸ் சொல்ல போகிறோம். அப்போ இந்த கேபினா இந்த ஜாயிண்டோட ஸ்டிஃப்னஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிஏவோட ஸ்டிஃப்னஸ், பிசியோட ஸ்டிஃப்னஸ், பிடியோட ஸ்டிஃப்னஸ், இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறது தான் கேபியோட வேல்யூ. அப்போது 4EI by L plus 0 plus 3EI by L. 3 ஆட் பண்ண என்ன வரும், 7EI by L. ஸோ அப்போ டோட்டல் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஜாயிண்ட் பி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா KB is equal to 7EI by L. ஓகே, ஸோ அப்போ கேபியோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், சம் ஆஃப் மெம்பர் அல்லது ஃப்ளெக்சர் ஸ்டிஃப்னஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாயின் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கேஸுக்கு கேயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7EI by L. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்னு சொன்னோம், மெம்பர் ஸ்டிஃப்னஸ்னு சொன்னோம், ரெண்டுமே ஒன்று தானே சொன்னோம். ஆனால் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் நம்ம எழுதுகிறப்ப என்ன பண்ணோம், I/L 3/4 I/L இந்த மாதிரி தான் எழுதணும். ஆனால் ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ் வரப்போ மட்டும் நீங்கள் ஃபாரின் ஃபிக்ஸட், அங்கே ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தோம், ஃபிக்ஸடாக இருந்தால் I/Lன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கோம், 4EI by L எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஃபாரின் ஹிஞ்சில் ரோலர்னா 3/4 I/Lங்கிறது தான் ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கோம், 3EI by Lன்னு சொல்லி எழுதியிருக்கோம். 3EI by Lன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகேயா, ஸோ ரெண்டுமே ஒன்று தானே சொல்கிறோம். ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்னாலும் மெம்பர் ஸ்டிஃப்னஸ்னாலும் ஒன்றுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஃபார்முலாவில் மட்டும் ஏன் இங்கே ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேயா, ஸோ ஆக்சுவலாக அது ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன, இந்த ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா என்னன்னு எழுதியிருந்தோம், 4EI by Lன்னு எழுதியிருந்தோம். ஃபாரின் ஃபிக்ஸடாக இருந்தால், ஃபாரின் ஹிப்ஜாக இருந்தால் ஃபார்முலா என்னென்னு எழுதியிருந்தோம், 3EI by Lன்னு எழுதியிருந்தோம். ஃப்ரீயாக இருந்தால் என்னென்னு எழுதியிருந்தோம், 0ன்னு எழுதியிருந்தோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி கண்டினியூஸ் பீம் இருக்குது. இந்த இடத்துல காங்கிரீட்டை போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டீலை போடுவோமா, கண்டிப்பாக போடக்கூடாது. இந்த பீம் காங்கிரீட்டா, இந்த பீம் என்னவாக தான் இருக்கும் போது காங்கிரீட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு காங்கிரீட்டு, இது ஸ்டீலு, இதை உட்டுன்னு போடுவோமா, டெஃபினட்டாக போட போகிறது இல்லை. கரெக்டாக, இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இது காங்கிரீட்டா, இதுவும் காங்கிரீட் தான், இது காங்கிரீட்னா இதுவும் காங்கிரீட் தான். இப்போ 3 பக்கமும் சேம் மெட்டீரியல் அப்படின்னா மெட்டீரியல், இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் மெட்டீரியல் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் சேம். ஓகே, இப்போ மெட்டீரியல் எப்பயுமே சேமாக இருக்குது அப்படின்னா, சின்ஸ் மெட்டீரியல் டசன்ட் சேஞ்ச், இந்த மாதிரி மெட்டீரியல் எப்பயுமே சேமாக இருக்குன்னா அந்த இடத்துல என்ன சேமாக இருக்கும், அதனுடைய யங்ஸ் மாடுலஸ் வந்து, யங்ஸ் மாடுலஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் மெம்பர்ஸ். ஓகே, அப்போ அதனுடைய எல்லா இடத்துலையும் யங்ஸ் மாடுலஸ் வந்து சேமாக இருக்கும். கரெக்டாக, நம்ம யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட் எப்படி போடுறோம், 5000 FCK. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் என்ன சொல்கிறோம், 2.18 × 10⁵ Nm². ஸோ அப்படிங்கிறப்போ மெட்டீரியல் சேமாக இருக்குன்னா அதனுடைய யங்ஸ் மாடுலஸும் நமக்கு என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சின்ஸ் மெட்டீரியல் டசன்ட் சேஞ்ச், E is constant for all members. அப்போ நம்ம இந்த 4EI by L எப்படி எழுதலாம், ஸோ 4EI by L E கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால அந்த E நான் கீழே டிவைட் பண்ணிக்கலாமா, ஏன்னா E எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் தான். அப்போ
அப்போ E டிவைட் பண்ணிக்கலாமா? டிவைட் பண்ண என்னென்ன ஆகிடும்? 4i/l ஆகிடும். ஓகே, எகெயின் அந்த நம்பரையும் நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 4ங்கிறது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அதை 4ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 4ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகிடும்? இந்த 4ம் கேன்சல் ஆகி i/lன்னு சொல்லி ஆகிடும். ஓகேயா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லா பக்கமும் மெட்டீரியல் சேமாக இருக்கனால அதை E-ஆல் டிவைட் பண்ணுறோம். இன்னும் கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக 4ஆலையும் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, இந்த 4ei/l 4e-ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ i/l. சிமிலராக அந்த அடுத்து நம்ம என்ன அடுத்த ஃபார்முலா என்ன, 3ei/l. ஸோ 3ei/l நான் எதால் டிவைட் பண்ணுறேன்னா 4e-ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை 4e-ஆல் டிவைட் பண்ணனா இதையும் 4e-ஆல் டிவைட் பண்ணணும். இதை 4e-ஆல் டிவைட் பண்ணனா இதையும் 4e-ஆல் டிவைட் பண்ணணும். எல்லாத்தையுமே 4e-ஆல் டிவைட் பண்ணணும்னா அப்போ இந்த இதையும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது நமக்கு என்னென்ன ஆகிடும்னா 3/4 i/lன்னு சொல்லி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவல் ஃபார்முலா வந்து நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார் ஃபிக்ஸடாக இருந்தால் 4ei/l, ஃபார் அண்ட் ஹிஞ்ச்டாக ரோலராக இருந்தால் 3ei/l. ஆக்சுவல் ஃபார்முலா இதுதான். நம்ம இந்த டேபிளை சால்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணி முடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த 4ei/l டிவைடட் பை 4e பண்ணி இந்த மாதிரி i/l வந்துட்டோம். அதே மாதிரி இந்த 3ei/l டிவைடட் பை 4e பண்ணி 3/4 i/lன்னு சொல்லி நம்ம வந்துருக்கோம். ஓகே, ஸோ இப்படி தான் அது மாறுதே தவிர மற்றபடி ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ்னாலும் மெம்பர் ஸ்டிஃப்னஸ், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் இது எல்லாமே ஒன்று தான். ஓகே, நம்ம கால்குலேஷன் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த மெம்பர் ஸ்டிஃப்னஸ்லேருந்து இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வரப்போ இந்த மெம்பர் ஸ்டிஃப்னஸ்லேருந்து இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வரப்போ டிவைடட் பை 4e போட்டுறோம். எதனால் டிவைடட் பை 4e போடுறோம், அப்போ தான் இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணுறப்போ நமக்கு கால்குலேஷன் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னொரு 2 விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இதோட ஸ்டெப் 2 மேக்ஸிமம் மேஜர் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம டோட்டல் ஸ்டிஃப்னஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். டோட்டல் ஸ்டிஃப்னஸ்னால் என்ன, டோட்டல் ஸ்டிஃப்னஸ் நத்திங் பட் சம் ஆஃப் member stiffness தான் நம்ம என்ன சொல்றோம்னா total stiffness அப்படின்னு சொல்லி சொல்றோம். Total stiffness should always be considered for a joint. ஸோ ஒரு ஜாயிண்ட்டுக்கு தான் நம்ம டோட்டல் ஸ்டிஃப்னஸ் கால்குலேட் பண்ணுறோம். மற்றபடி மெம்பர் கால்குலேட் பண்ணுற ஸ்டிஃப்னஸ் வந்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ டோட்டல் ஸ்டிஃப்னஸ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் அண்ட் டோட்டல் ஸ்டிஃப்னஸ் should always be considered for a total stiffness is nothing but sum of relative stiffness and total stiffness should be always considered for a joint. ஒரு joint தான் என்ன stiffness னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தது தான், இந்த டேபிளில் பார்த்தோம்ல. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னா என்ன, ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மெம்பர் இருக்குது, மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காப்பர் இருக்குது, ஸ்டீல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே ஒரு லோடு அப்ளை பண்ணுறாங்க. லோட் கேரிட் பை காப்பரும் லோட் கேரிட் பை ஸ்டீலும் சேமாக இருக்காது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்மால் போர்டை நான் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்டை தூக்கிறதுக்கு ஒரு பாடி பில்டர் வேணும், இது பின்னாடி இருக்க ஸ்டாண்டை தூக்கிறதுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வேணும், இந்த ஸ்டைலஸை தூக்கிறதுக்கு ஒரு சைல்டு வேணும். ஓகே, ஸோ அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி லோடை கொடுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸடாக இருக்குது. ஓகே, அப்போ இது நல்ல கெப்பாசிட்டியோடு இருக்கும். இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்சாக இருக்குது. அப்போது இந்த மெம்பர் கொஞ்சம் கம்மி கெப்பாசிட்டியோடு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இது ரொம்பவுமே கம்மி கெப்பாசிட்டியோடு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இது m/3, இது m/3, இது m/3 ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஓகே, அதனுடைய பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகே, அதை ஒரு ஃபேக்டராக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபேக்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் divided by total stiffness. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 2. நம்ம
ஸ்டெப் 3 போக போகிறோம். ஸோ நம்ம ஸ்டெப் 2ல் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் மட்டும் பார்த்தலாம். ஆக்சுவலி அந்த டேபிள் நம்ம பார்த்துருந்தோம். அந்த டேபிளில் 5 காலம் இருக்குது. அது என்னென்ன காலம்? ஜாயின், மெம்பர், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், டோட்டல் ஸ்டிஃப்னஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதில் நிறைய அந்த 1 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோம்? ஜாயிண்ட், எந்த ஜாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தோம். எந்த மெம்பர் எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்னாலும் மெம்பர் ஸ்டிஃப்னஸ்னாலும் என்ன, ரெண்டுக்கு எப்படி நம்ம ஃபார்முலாஸ் டிவியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். டோட்டல் ஸ்டிஃப்னஸ்னாலும் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்னாலும் ஒன்று தான் பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட ஃபார்முலா பார்த்தோம். சம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்? ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ் வந்து ஃபார் அண்ட் ஃபிக்ஸட்னா என்ன, ஃபார் அண்ட் ஹிஞ்சுனா என்ன, ஃபார் அண்ட் ஃப்ரீனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் வந்து டோட்டல் ஸ்டிஃப்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். 4EA/L 3A/L இருந்தது. எப்படி I/L 3/4 I/Lன்னு மாறுச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம படிக்கிற ஸ்டிஃப்னஸ் என்னன்னு சொல்கிறோம்னா ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ் அல்லது மெம்பர் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை டிவைடட் பை 4E பண்ணி போகிற ஸ்டிஃப்னஸ் என்னன்னு சொல்கிறோம்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ டோட்டல் ஸ்டிஃப்னஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணுறோம். டேபிள், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்னால் என்ன, டோட்டல் ஸ்டிஃப்னஸ்னால் என்ன, ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ்னால் என்ன, அண்ட் ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ்லேருந்து எப்படி ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை 4E பண்ணி நம்ம அரைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா என்ன. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இதில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3 போகலாம். ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின், அடுத்து மெம்பர், நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸட் எண்ட். ஓகேங்களா? இந்த 4 எப்பயுமே ஃபிக்ஸட். ஸோ ஜாயின்ட் நமக்கு என்னென்ன ஜாயிண்ட் இருந்தது அந்த டயக்ராம் ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே ரோலர் சப்போர்ட் இருந்தது, இந்த பக்கம் ஹிஞ்சு சப்போர்ட் இருந்தது, இங்கே யூடிஎல் ஆக்ட் ஆச்சு, இந்த பக்கம் ஒரு எசென்ட்ரிக் பாயிண்டோட ஆக்ட் ஆச்சு. இதனோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 20 kN/m, இதனோட இன்டென்சிட்டி 60 kN, இதனோட லென்த் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், இந்த லென்த் 2 மீட்டர், இந்த லென்த் 1 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாயின் நமக்கு என்னென்ன ஜாயிண்ட் இருக்குது? ஸோ இந்த ஜாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? இது A ஜாயின் எடுத்துட்டோம், இதை B ஜாயின் எடுத்துட்டோம், இதை C ஜாயின் எடுத்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ ஜாயிண்ட் வந்து A, ஜாயிண்ட் B, ஜாயிண்ட் C. மெம்பர் ஜாயிண்ட் ஏல என்னென்ன மெம்பர் கனெக்ட் ஆயிருக்கு? ஏல கனெக்ட் இருக்க மெம்பர் ஒன்றே ஒன்று AB தான். ஓகே. லெஃப்ட்லேயும் எது கனெக்ட் ஆகல, பாட்டமில் எதுவுமே இல்லை. ஏல கனெக்ட் இருக்க ஒரே மெம்பர் AB தான். இப்போ மெம்பர் AB. பியில் என்னென்ன மெம்பர் கனெக்ட் ஆயிருக்கு? BA கனெக்ட் ஆயிருக்கு, BC கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே BA BC. சியில் என்ன கனெக்ட் ஆயிருக்கு? CB. ஏன் ஸோ கனெக்ட் ஆயிருக்கு எல்லா மெம்பர்ஸும் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் நம்ம எதுக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணோம்? எந்த ஜாயிண்ட் கண்டினியூஸாக இருக்கோ, எந்த ஜாயிண்ட் அன்பேலன்சிங் மூமெண்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா இந்த இடத்துல 0.5ன்னு சொல்லி ஸ்டெப் 2ல் கால்குலேட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல 0.5 BA. சரி, BAவோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 1/2 0.5 கால்குலேட் பண்ணியிருக்கோம். BCயோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 1/2 1/2 என்ன 0.5 அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்போ இந்த இடத்துல BAக்கு 0.5, BCக்கு 0.5 எழுதிட்டேன். ABக்கும் CBக்கும் நம்ம என்ன பண்ணல, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணல. ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம டேஷ் போட்டாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன? ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட். ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் எங்கே கால்குலேட் பண்ணோம்? நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1ல் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? ஸோ M of AB யோட வேல்யூ -26.67, M of B யோட வேல்யூ +26.67, M of BC யோட வேல்யூ -13.33, M of CB யோட வேல்யூ +26.67. இந்த மாதிரி 4 வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 4 வேல்யூஸை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன? -26.67, இங்கே +26.67, இங்கே -13.33, இங்கே +26.67. இதுக்கு அடுத்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப். அது என்னென்னா பேலன்சிங், கேரி ஓவர், மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஓகே.
அதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் பேலன்சிங்காகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரிலீஸாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்மளோட இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் மெத்தட் தான். ஓகே, அப்போ பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்ஸ், பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்ஸ், பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்ஸ்னால் மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் நம்ம போகும். ஓகே, அது பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்ஸாகவும் இருக்கலாம் ஃபஸ்ட் ஐட்ரேஷன், இல்லை அந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் மட்டும் ரிலீஸ் கேரி ஓவர் மூமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, நான் சொல்ல புரிஞ்சுதா? பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட், பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட் அப்படின்னு மல்டிபிள் ஐட்ரேஷன் போகலாம், இல்லை ரிலீஸ் கேரி ஓவர் மூமெண்ட், அதுக்கடுத்து பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட், அடுத்து பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட் போயிட்டே இருக்கும். ஓகே, அதாவது இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இதர் பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ரிலீஸ் கேரி ஓவர் மூமெண்ட்டாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல பேலன்சிங் முதல்ல வரும், எந்த இடத்துல ரிலீஸ் முதல்ல வருதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அது எப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏங்கிறது ஃபிக்ஸட் சப்போர்ட்டா, இங்கே ஏங்கிறது ஃபிக்ஸட் சப்போர்ட், ஃபிக்ஸட் சப்போர்ட்லாம் மூமெண்ட் வருமா? ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் சொல்லியிருந்தோம்ல, நமக்கு எங்கேயும் மூமெண்ட் வரணும், ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் மூமெண்ட் வரணும், கண்டினியூஸ் சப்போர்ட்டில் மூமெண்ட் வரலாம். ஓகே, ஆனால் அந்த மூமெண்ட் எப்படி இருக்கணும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். ரோலர்லேயும் மூமெண்ட் வராது, ஹிஞ்சர்லேயும் மூமெண்ட் வராது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே இங்கே வாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது? ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு அதில் மூமெண்ட் வரணும், மூமெண்ட் வருது, அப்போ ஓகே. நெக்ஸ்ட் பி பாயிண்ட்டில் என்ன பண்ணணும்? மூமெண்ட் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், இங்கே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கா? இல்லை. ஓகே, அப்போது இது அன்பேலன்ஸாக இருக்கனால இதை பேலன்ஸ் பண்ண போகிறோம், அதனால அந்த ஸ்டெப் பேர் பேலன்சிங். ஓகே, சரி, இப்போ ரிலீஸ் வருமா பேலன்சிங் வருமானு எப்படி செக் பண்ணுறோம்? எகைன் அடுத்த பாயிண்ட்டையும் நான் பார்த்துறேன். சி பாயிண்ட் பாருங்கள், சி பாயிண்ட் நமக்கு என்னவா இருக்குது? ஹிஞ்சடு சப்போர்ட்டாக இருக்குது. ஹிஞ்சடு சப்போர்ட்டில் மூமெண்ட் வருமா? வராது. அப்போ இந்த மூமெண்ட் நம்ம என்ன பண்ணணும்? ரிலீஸ் பண்ணணும். கிளியராக இருக்கா? ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு வேல்யூ வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸட் சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம்? இங்கேயும் வேல்யூ வந்திருக்கும், கரெக்டாக? அப்போ நான் டைரெக்டாக பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்டுன்னு போயிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? ஹிஞ்சடு சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ முதல்ல இந்த மூமெண்ட்டை நான் ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும்னா இந்த கேரி ஓவர் மூமெண்ட்ஸுக்கு நம்ம போக முடியும். ஓகேயா? ஸோ அப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபிக்ஸ்ட் மூமெண்ட் வரணும், வருது. இந்த இடத்துல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும், இல்லை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணணும், இங்கே ஃபிக்ஸடாக இருந்திருந்தால் அப்படியே டேரெக்டாக நான் பேலன்ஸ் பண்ணுற வேலையை பார்த்துருப்பேன். ஆனால் இந்த இடத்துல ஃபிக்ஸடாக இல்லை. ஃபிக்ஸடாக இல்லைன்னா இந்த மொமெண்ட் வந்து என்னவாக இருக்கணும்? ஜீரோவாக இருக்கணும். ரோலராக ஹிஞ்சடாக இருந்தால் மொமெண்ட்டோட வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். ஆனால் இந்த மொமெண்ட்டோட வேல்யூ ஜீரோவாக இல்லை. அப்போ முதல்ல இதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்த ஐட்ரேஷன் தான் நான் என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கிற அந்த டபுள் ரெண்டு மூமெண்ட்டையும் நான் வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த மூமெண்ட்டை ரிலீஸ் பண்ணணும். இது ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? ப்ளஸ் 26.67 இருக்குது. அப்போ அதை ரிலீஸ் பண்ணால் மைனஸ் 26.67 பண்ணோம்னா என்ன ஆகிடும்? இந்த ப்ளஸ் 26.67 மைனஸ் 26.67 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது அதனால தான் இந்த டைம் நம்ம என்ன சொல்கிறோம், ரிலீஸ்ன்னு சொல்கிறோம். அதை மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும், இந்த மூணையும் நம்ம டச் பண்ண வேணாம். ஓகே, ஏன்னா அது மட்டும் தான் நான் ஒருவேளை இதுவும் நமக்கு ரோலராக ஹிஞ்சடாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல ப்ளஸ் 26.67 போட்டிருப்பேன். ஓகே, பட் அதுக்கான அவசியம் இல்லை. ஓகே, ஏன்னா இது ஃபிக்ஸட் சப்போர்ட், அது இங்கே வேல்யூ வரும். இதுதான் ரோலராக ஹிஞ்சட். அப்போ இதை மட்டும் தான் நான் ஜீரோ பண்ணணும். ஸோ அதனால் மைனஸ் 26.67 போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன, கேரி ஓவர். ஸோ கேரி ஓவர் அப்படின்னா என்ன, இங்கே இருக்க மூமெண்ட் இங்கே கேரி ஓவர் ஆகும், இங்கே இருக்க மூமெண்ட் இங்கே கேரி ஓவர் ஆகலாம், இங்கே இருக்க மூமெண்ட் இங்கே கேரி ஓவர் ஆகலாம், இங்கே இருக்க மூமெண்ட் இங்கே கேரி ஓவர் ஆகலாம். அடுத்து அந்த கேரி ஓவர் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு கேரி ஓவர்னா என்னென்னா, ஒரு ஜாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு ஜாயிண்ட்டுக்கு நடக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கேரி ஓவர்னு சொல்லுவோம். ஓகேயா? அதாவது சி ஜாயிண்ட்லேருந்து பி ஜாயிண்ட் கேரி ஓவர் ஆகும், சிலேருந்து ஏக்கு கேரி ஓவர் ஆகாது. அதே மாதிரி ஏலேருந்து பிக்கு கேரி ஓவர் ஆகலாம், ஆனால் ஏலேருந்து சிக்கு கேரி ஓவர் ஆகாது. அதே மாதிரி பி ஜாயிண்ட்டுக்கு எது நியர் ஜாயிண்ட், ஏவும் பக்கத்தில் இருக்குது, சியும் பக்கத்தில் இருக்குது. பிலேருந்து கொஞ்சம் ஏக்கும் கேரி ஓவர் ஆகலாம், சிக்கும் கேரி ஓவர் ஆகலாம். ஓகேயா? ஸோ எது பக்கத்து ஜாயிண்ட்டுக்கோ அதுக்கு வந்து கேரி ஓவர் ஆகும். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே சி ஜாயிண்ட்லேருந்து பி ஜாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து என்ன நடக்கும்னா கேரி ஓவர் நடக்கும். அந்த கேரி ஓவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நான் என்ன வேல்யூ எழுதியிருக்கணும் அதுக்கு பாதி
minus 26.67 divided by 2. Again minus 13.33. Okay, carry over addition. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? moments. எப்போ நீங்கள் moments எழுதினாலும் சரி அதுக்கு மேலே இருக்க 3ஐயும் ஆட் பண்ணணும். ஓகே, மேலே இருக்க 3 என்னென்ன? இங்கே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்ட் moments இருக்குது minus 26.67. ரிலீஸ் நீங்கள் எதாவது எழுதியிருக்குன்னா எதுவுமே இல்லை டேஷ். கேரி ஓவர் இங்கே எதாவது எழுதியிருக்குன்னா எதுவுமே இல்லை டேஷ். அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணினா minus 26.67. ஓகே, சிமிலராக இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 26.67 இருக்குது. அடுத்து எதாவது எழுதியிருக்குன்னா எதுவுமே எழுதல டேஷ். அதுக்கு அடுத்து எதாவது எழுதியிருக்குன்னா எதுவுமே எழுதல டேஷ். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே மூமெண்ட்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, மூமெண்ட்ஸ்னால் என்ன பண்ணுறோம்? மேலே இருக்க 3ஐயும் ஆட் பண்ணணும். இப்போ 26.67 இந்த வேல்யூ இந்த 3ஐயும் ஆட் பண்ண நமக்கு என்னென்னு வந்துடும்? ப்ளஸ் 26.67. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதை 3ஐயும் ஆட் பண்ணோம். மேலே இருக்க 3 ரோவையும் ஆட் பண்ணோம், அவ்வளோதான். சரியா? ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு மைனஸ் 13.33 இருக்குது. ஓகே, செகண்ட் ரோவில் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ அது வந்து ஒரு டேஷ். தேர்ட் ரோவில் நம்ம என்னென்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம்? மைனஸ் 13.33 கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது 2 ஆட் பண்ண என்னென்னு வந்துடும்? மைனஸ் 26.67. 66ன்னு வரும், நான் 67 எழுதிக்கேன். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வரும். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே இருக்க 3, இந்த ஃபைனல் மூமெண்ட்ஸ்க்கு மேலே இருக்க 3 ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டில் 26.67 இருக்குது, செகண்டில் மைனஸ் 26.67 இருக்குது, தேர்டில் எதுவுமே இல்லை. அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணினா நமக்கு வேல்யூ என்னென்ன ஆகிடுச்சு? 0ன்னு சொல்லி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன். ஓகே, அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஏவாக இருக்குது. சப்போர்ட் ஏவாக இருந்தால் அந்த இடத்துல ஃபிக்ஸ்ட் மூமெண்ட் வரணும். ஃபிக்ஸ்ட் மூமெண்ட் வருது, கரெக்டு. இங்கே பாயிண்ட் சின்னு இருக்குது. இந்த பாயிண்ட் சியில் வந்து எனக்கு ஹிஞ்சட் சப்போர்ட் இருக்குது. ஹிஞ்சட் சப்போர்ட் இந்த மூமெண்ட் வருமா? வரக்கூடாது. மூமெண்ட்டோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. அதுவும் கரெக்டு. இப்போ இந்த பி பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். பி பாயிண்டில் இங்கே ஒரு மூமெண்ட் வரணும், இங்கே ஒரு மூமெண்ட் வரணும். அந்த 2 மூமெண்ட் எப்படி இருக்கணும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் சம் அதோட முடியுது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இல்லைன்னா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாரு, இங்கே வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? பிஏயோட வேல்யூ என்ன இருக்குது? ப்ளஸ் 26.67. பிசியோட வேல்யூ என்ன இருக்குது? மைனஸ் 26.67. அப்போ நமக்கு வேல்யூ என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம சம்மை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளியராக இருக்கா? ஸோ ஏபியோட வேல்யூ மைனஸ் 26.67, பிஏ ப்ளஸ் 26.67, பிசி மைனஸ் 26.67, சிபியோட வேல்யூ 0. ஸோ இங்கே வேல்யூ வரணும், வேல்யூ வந்துடுச்சு. இந்த 2 வேல்யூ எப்படி இருக்கணும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு வேல்யூ என்னவாக இருக்கணும்? மொமெண்டோட வேல்யூ 0வாக இருக்கணும். ஏன்னா ஹிஞ்சட் சப்போர்ட் அது 0 ஆகிடுச்சா? 0 ஆகிடுச்சு. இதோட சம் வந்து முடிஞ்சிச்சு. ஒரு வேலை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் சம் எடுத்துக்கிறேன். அதே சம் எடுத்துக்கிறேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இப்படி இருக்குது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட், இது சி பாயிண்ட். இந்த இடத்துல நமக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இதனோட இன்டென்சிட்டி வந்து 20 kN/m. சேம் கொஷின் தான். இது வந்து 60 kN, இது வந்து 4 மீட்டர், இது வந்து 2 மீட்டர், இது வந்து 1 மீட்டர். ஒரே வேரியேஷன் என்னென்னா சி பாயிண்ட் அங்கே ஹிஞ்சராக இருந்தது, இப்போ நான் ஃபிக்ஸடாக போட்டேன். ஓகே, ஸோ இப்போ அந்த சம் நம்ம என்னென்ன எழுதணும்? ஃபஸ்ட் என்ன எழுதணும்? ஜாயிண்ட் எழுதணும், மெம்பர் எழுதணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எழுதணும், ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ ஜாயிண்ட் நமக்கு என்னென்ன ஜாயிண்ட் இருக்குது? ஏ ஜாயிண்ட், பி ஜாயிண்ட், சி ஜாயிண்ட். மெம்பர் என்னென்னலாம் கனெக்டாக இருக்குது? ஏல ஏபி கனெக்டாக இருக்குது, பியில் என்னென்ன கனெக்டாக இருக்குது? பிஏ கனெக்டாக இருக்குது, பிசி கனெக்டாக இருக்குது, சியில் என்ன கனெக்டாக இருக்குது? சிபி கனெக்டாக இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் நமக்கு என்ன? இங்கேயும் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரும் இல்லை. இந்த இடத்துல 0.5, இந்த இடத்துல 0.5. ஸ்டெப் 1ல ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட் என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம்? இங்கே மைனஸ் 26.67, இங்கே ப்ளஸ் 26.67, இங்கே மைனஸ் 13.33, இங்கே வந்து 26.67. இப்போ நம்ம இந்த 4 ஃபிக்ஸட். ஓகே, இதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன எழுதணும்? பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்டா இல்லை ரிலீஸ் கேரி ஓவர் மூமெண்ட்டா, இதுவான்னு சொல்லி நான் டிசைட் பண்ணணும். எப்படி டிசைட் பண்ணுவோம்? ஏ பாயிண்ட் பார்க்குறேன். ஏ பாயிண்ட் வந்து என்னது? ஃபிக்ஸட். அப்போ அந்த இடத்துல மூமெண்ட் வரணுமா? வரும், கரெக்டு. சி பாயிண்ட் வந்து என்னது? இந்த இடத்துல ஃபிக்ஸடாக இருக்குது. ஃபிக்ஸடாக இருந்தால் மூமெண்ட் வருமா? வரும். அப்போ இதுவும் கரெக்டு. நல்ல பி ஜாயிண்ட் பார்க்குறேன். இந்த பி ஜாயிண்ட்டில் நமக்கு என்ன இருக்குது?
மூமெண்ட் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகே, ஆனால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கா? இல்லை. ஓகே, அன்பேலன்சிங் மூமெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ அப்போ எந்த இடத்துல ரிலீஸ் ஃபஸ்ட்டு வரும்? நான் இந்த எட்ஜஸில் பார்ப்பேன், இந்த ரெண்டு எண்ட்லையுமே எனக்கு ஃபிக்ஸடாக இருந்தது அப்படின்னா டேரெக்டாக பேலன்சிங் போயிடலாம். ஓகேயா? இல்லை ஒன்று தான் ஃபிக்ஸடே, உங்கள் வேறு ஏதாவது இருக்குது, ரோலராக இருக்குது, இல்லை ஹிஞ்சடாக இருக்குன்னா அந்த சமயத்தில் என்னோட ஃபஸ்ட்டு இட்ரேஷன் நான் என்ன பண்ணிடணும்? ரிலீஸ் பண்ணிடணும். ஓகே, ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிறத நான் பேலன்சிங் அன்பேலன்சிங்காக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணுவேன். ஓகே, இல்லை அந்த இடமும் ஏ பாயிண்ட் ஃபிக்ஸர் சி பாயிண்ட் ஃபிக்ஸர்னா அந்த இடத்துல இந்த ரிலீஸ் போர்ஷனே இந்த ஐட்ரேஷனே வராது. டைரெக்டாக நான் இங்கே போயிடலாம், பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட் வந்து நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ அப்போது ரெண்டு சப்போர்ட்டில் எது ஒன்று ரோலராக, ரெண்டு சப்போர்ட்டுமே ரெண்டு எட்ஜுமே ஃபிக்ஸடாக இருக்கணும். இல்லைன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ரிலீஸ், இல்லை ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பேலன்சிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ரெண்டு எட்ஜில் ஏதாவது ஒன்று வந்து ஃபிக்ஸடாக இல்லைனாலும் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ரிலீஸ், ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பேலன்சிங். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுட்டோம்? இங்கே ஃபஸ்ட் வந்து பேலன்சிங் தான் தெரிஞ்சிட்டோம். இப்போ இந்த பேலன்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேலன்சிங்கை பொறுத்த வரைக்கும்னா 3 விஷயம் அதை பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம், இதை தான் நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன், இதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, இதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. இந்த பி ஜாயின்ட்லேருந்து வர இந்த ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இது இருக்கணும், ஆனால் இல்லை. அப்போ அதை பேலன்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். 26.67க்கும் டிஃப்ரென்ஸ் மைனஸ் சொல்லலை, டிஃப்ரென்ஸ் 13.33, மைனஸ்லாம் நான் போடல. ஓகே, இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும் ப்ளஸ்ஸு மைனஸ் நான் எதையுமே பார்க்கல. 26.67க்கும் 13.33 நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்? 13.33. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். கிளியராக இருக்கா? ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, அதனுடைய கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 13.33 × 0.5 பண்ணோம்னா 6.5 6.8 பண்ணோம்னா 13.4 கிட்ட வரும். அப்போ நான் 6.75. ஓகே ஓகே 6.76 எக்ஸாக்டாக வரும். ஓகே, அப்போ 6.76 அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன்? 6.76. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா? அந்த 13.33 இதனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 13.33 இதனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் சம்னா ரெண்டுமே நமக்கு சேமாக வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல 0.7, இந்த இடத்துல 0.3ன்னு வரலாம், இந்த இடத்துல 0.1, இந்த இடத்துல 0.9ன்னு வரலாம், எப்படி வேணால் வரலாம். நமக்கு என்ன சம்மு வந்து 1 இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அது கூட எப்படி வேணால் ஸ்பிளிட் அப் ஆகலாம். பட் நம்ம சம்மில் அது ஈக்குவலாக ஸ்பிளிட் அப் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? இந்த இடத்துல 6.5 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 6.65 பண்ணோம்னா 13.3, இங்கே 13.33 இருக்குது. பரவாயில்ல, அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 6.65, ஏன்னா ரெண்டு பக்கமும் 0.5 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறதா நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா 0.2ன்னு சொல்லி எடுத்துக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த ரெண்டில் எது கிரேட்டர் சைனுன்னு பார்ப்பேன். அந்த சைனுக்கு ஆப்போசிட் சைன் போடணும். இங்கே 26.67 இருக்குது, 13.33 இருக்குது. இது ரெண்டில் கிரேட்டர் வேல்யூ 26.67 தான் கிரேட்டர் வேல்யூ. அந்த சைன் எந்த சைனாக இருக்குது? பாசிட்டிவ் சைனாக இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? நெகட்டிவ் சைன். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? மைனஸ், ஏன்னா இந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட் சைன், சாரி இந்த ரெண்டு சைனில் எது கிரேட்டர் வேல்யூ அதுக்கு ஆப்போசிட் சைன். அப்போ கிரேட்டர் வேல்யூ 26.67, அதுக்கு ஆப்போசிட் சைனா மைனஸ் 6.65. ஸோ இந்த ரெண்டு கிரேட்டர் வேல்யூ 26.67, அது பாசிட்டிவ்ல இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் வேல்யூ போட்டு மைனஸ் 6.65, இங்கே மைனஸ் 6.65. இதுதான் என்னுடைய தேர்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ பேலன்சிங்னா மொத்தம் 3 ஸ்டெப்பு. என்னென்ன பண்ணுறோம்? ரெண்டு வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் மறந்துடுங்க, ரெண்டு வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதிடுங்க. இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டெப் என்ன? பிஏவோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி பிஏ எழுதிடுங்க. இந்த வேல்யூ இன்ட்டு பிசியோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி பிசி எழுதிடுங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன? இந்த ரெண்டு வேல்யூல எது கிரேட்டர் வேல்யூன்னு பார்ப்பேன், அது என்ன சைனில் இருக்குன்னு பார்ப்பேன், அந்த சைனுக்கு ஆப்போசிட் சைன். ஸோ 26.67 தான் கிரேட்டர் வேல்யூ, அந்த சைன் பாசிட்டிவ் இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைன் பார்த்தீங்கன்னா -6.65 -6.65 போட்டாச்சு. ஓகே, ஸோ இதுதான்
பேலன்சிங் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், கேரி ஓவர் என்ன பண்ணுவோம், ஜாயின் டு ஜாயின் நடக்கிறதா நான் என்ன சொல்லியிருந்தேன், கேரி ஓவர்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பேலன்சிங்லேருந்து இந்த வேல்யூலேருந்து இங்கே பாதி கேரி ஓவர் ஆகும், இந்த வேல்யூலேருந்து இங்கே பாதி கேரி ஓவர் ஆகும். -6.65 பாதினா ஸோ க்ளோஸ் டு என்ன இருக்குன்னா -3.33. அப்போ இங்கே -3.33. அப்போ இந்த பக்கம் நமக்கு என்னன்னு வந்துடும் -3.33. ஓகே, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ்னால் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க மூணையுமே ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ முதல்ல இந்த டேஷ் எல்லாம் போடலாம், அப்புறம் நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் அண்ட் மூமெண்ட் 4க்குமே வந்துருச்சு. பேலன்சிங் எதுக்கு வந்திருக்கு, பிஏக்கும் பிசிக்கும் மட்டும்தான் பேலன்சிங் வந்திருக்கு. அப்போது ஏபிக்கும் பேலன்சிங் வரல, சிபிக்கும் பேலன்சிங் வரல. அதே மாதிரி கேரி ஓவர் எதுக்கும் தான் வந்திருக்கு, பி இங்கேருந்து இங்கே கேரி ஓவர் ஆயிருக்கு, இங்கேருந்து இங்கே கேரி ஓவர் ஆயிருக்கு. அப்போ எதுக்கும் கேரி ஓவர் ஆகலை, இதுக்கும் கேரி ஓவர் எதுவுமே ஆகலை. ஓகே, அப்போ டேஷ் போட்டாச்சு. இப்போ மூமெண்ட்ஸ்னால் என்ன, மேலே இருக்க மூணையுமே ஆட் பண்ணணும். 1 2 3 மூணு ஆட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக -30. இங்கே நம்ம எதை ஆட் பண்ணோம், மேலே இருக்க 3. அப்போது ஒரு டேஷு -6.65 26.67. இந்த மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 33.3. அப்போது சாரி இது +26.67னா இது -6.65. அப்போ 26.67 -6.65 பண்ணோம்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20. இங்கே நமக்கு என்ன இருக்குது, -13.33 -6.65. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -20. இங்கே நமக்கு என்ன இருக்குது, 26.67 -3.33 பண்ணிங்கன்னா 23.33. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பேலன்சிங் பண்ணிவிட்டேன், கேரி ஓவர் பண்ணிட்டேன், மூமெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இதெல்லாம் செக் பண்ணுறேன். இங்கே எனக்கு என்ன இருக்குது, ஏ பாயிண்ட் இருக்குது, ஏ பாயிண்ட் என்னவாக இருக்குது, ஃபிக்ஸடாக இருக்குது. ஃபிக்ஸடாக நமக்கு என்ன வரணும், அந்த இடத்துல மூமெண்ட் வரணும், மூமெண்ட் வருது கரெக்டு. அடுத்து இந்த பாயிண்ட் நான் இந்த எண்டில் வந்துடுறேன், சி பாயிண்ட் இருக்குது, சி பாயிண்ட் ஃபிக்ஸடாக இருக்குது, சி பாயிண்ட் ஃபிக்ஸடாக தான் அந்த இடத்துல மூமெண்ட் இருக்கணும், மூமெண்ட் இருக்குது. இப்போ இன்டர்மீடியட் ஜாயிண்ட், இந்த பி ஜாயிண்ட் பார்க்குறேன், அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கணும், மூமெண்ட் வரணும். அந்த மூமெண்ட் ரெண்டு எப்படி இருக்கணும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். இங்கே எனக்கு அந்த இடத்துல ரெண்டு மூமெண்ட் எப்படி இருக்குது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்தையும் நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நம்ம செம்ம எதுக்கு பண்ணிக்கணும்னா இதை விட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கிளியராக இருக்கா? ஸோ அப்போ நான் உங்களுக்கு நான் 2 விஷயமும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரிலீஸ் பண்ணி கேரி ஓவர் பண்ணி மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும். பேலன்சிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பேலன்சிங் பண்ணி கேரி ஓவர் பண்ணி மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, நான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துலையுமே ஃபஸ்ட் ஐட்ரேஷனே ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஆனால் எல்லா சம்லையுமே ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஆன்சர் வராது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட் பண்ணிட்டேன், பண்ணால் எனக்கு வேல்யூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வந்துருச்சு. வரலன்னா என்ன பண்ணணும், எகெயின் அடுத்த ஸ்டெப் எகெயின் சேம் ப்ராசஸ், பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட். அப்போயும் இந்த ரெண்டையும் நான் பார்ப்பேன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வரணும். வரலன்னா என்ன பண்ணணும், எகெயின் பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட். எப்போ இந்த நடுவில் இருக்க ஜாயிண்டில் இருக்க வேல்யூஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வருதோ அது வரைக்கும் மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகே, இது வந்து பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்ஸாக இருந்தால். ரிலீஸ் கேரி ஓவர் மூமெண்ட்ஸாக இருந்தால் இந்த ரிலீஸிங் வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன் மட்டும்தான். ஃபஸ்ட் ஐட்ரேஷனே என்ன பண்ணிட்டேன், அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, இப்போ ரிலீஸ் கேரி ஓவர் மூமெண்ட்ஸ் செகண்ட் ஐட்ரேஷன் வரப்போ மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேடாது. ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஏதாவது இருக்கா, ஏ பாயிண்ட்டில் ஃபிக்ஸடாக இருக்குது, ஃபிக்ஸடுக்கு மூமெண்ட் வரணும் வந்துருச்சு. சி பாயிண்ட்டில் வந்து வேல்யூ 0வாக இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணி நான் விட்டாச்சு. பி பாயிண்ட்டில் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும், அது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அப்போ இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே நான் என்ன தான் பண்ணணும், இந்த இடத்துல வேல்யூ வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வரக்கு அடுத்த ஐட்ரேஷனில் பேலன்சிங் தான் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் இதே இடத்துல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வந்தனால நிறுத்திட்டேன். இல்லை இங்கே ஒரு 26 இங்கே ஒரு 13 வந்ததுனா என்ன பண்ணியிருப்பேன், அடுத்த ஸ்டெப்பில் இதை பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்ஸ், பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்ஸ் மல்டிபிள் ஐட்ரேஷன் நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 3 மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ இப்போ பேலன்சிங் வந்து நம்ம எங்கே பண்ணுறோம், பேலன்சிங்ஸ் ஒன்லி ஃபார் ஜாயின்ஸ் வித் அன்பேலன்சிங் மூமெண்ட்ஸ். பேலன்ஸிங் எங்கே கனெக்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல மூமெண்ட் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இல்லாமல் அன்பேலன்ஸ்டாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பேலன்சிங் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் அந்த பேலன்சிங் தான் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த 2 வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இங்கே இருக்க 2 வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன, அதை கரஸ்பாண்டிங் நம்பரோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணணும்.
BAனா BAவோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணணும். BCனா BCயோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட இந்த டிஃப்ரென்ஸ் வந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். சைன் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இருக்கிற ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ கிரேட்டர் வேல்யூன்னு பார்க்குறேன், அந்த கிரேட்டர் வேல்யூவோட சைன் என்னன்னு பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் சம்மில் அது பாசிட்டிவாக இருக்குது, அதனால் அதுக்கு ஆப்போசிட் சைன் மைனஸ் வந்து போட்டுரும். இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 ஸ்டெப் பண்ணணும். கேரி ஓவர். ஸோ கேரி ஓவர் அப்படின்னா என்ன, ஸோ இந்த தான் கேரி ஓவர் என்னன்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு ஜாயின் டு ஜாயின் நடக்கிறதா கேரி ஓவர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்கே 6.65 இருக்குன்னா இங்கே 3.33 கேரி ஓவர் ஆகணும். இங்கே 6.65 இருக்குன்னா இங்கே 3.33 கேரி ஓவர் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ பாதி வந்து கேரி ஓவர் ஆகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் மூமெண்ட் எம்னு அப்ளை பண்ணேன்னா இந்த இடத்துல அந்த மூமெண்ட் வந்து என்ன ஆகும்னா m/2ன்னு சொல்லி இங்கே ஒரு 100 அப்ளை பண்ணால் இங்கே 50 கேரி ஓவர் ஆகும். இங்கே 10 அப்ளை பண்ணால் இங்கே 5 கேரி ஓவர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஃபாரின் ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா மூமெண்ட் கேரி ஓவர் ஆகும். ஸோ அந்த வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா m/2 இருக்கும். ஓகே, ஃபாரின் ஃபிக்ஸடாக இருந்தால் மட்டும்தான் அந்த மூமெண்ட் கேரி ஓவர் ஆகும். ஒரு வேலை இங்கேருந்து இங்கே வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸட் இல்லாமல் ஹிஞ்சடாகவோ இந்த இடத்துல ரோலராகவோ ஹிஞ்சடாக இருந்து இங்கே நான் மூமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல மூமெண்ட் வந்து எதுவுமே கேரி ஓவர் ஆகும். ஏன்னா ஹிஞ்சர் சப்போர்ட் மூமெண்ட் எடுக்குமா, எடுக்காது இல்லையா. ஓகே, ஸோ அப்போ ஹிஞ்சர் சப்போர்ட் இந்த இடத்துலலாம் கேரி ஓவர் ஆகுது. ஃபிக்ஸட் சப்போர்ட் மூமெண்ட் எடுக்கணுங்கனால இங்கே அப்ளை பண்ணுற மூமெண்ட்டில் அது பாதி கேரி ஓவர் ஆகுது. ஸோ அப்போ ஹிஞ்சடாக இருந்தாலும் ரோலராக இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த இடத்துல கேரி ஓவர் மூமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஓகே, ஸோ இப்போ கேரி ஓவர் மூமெண்ட் வந்து எங்கே மட்டும் வரும், ஃபிக்ஸடில் மட்டும் வரும். அது எவ்வளோ வரும், half ஆஃப் தி அப்ளைன் மூமெண்ட். எம்ங்கிறது அப்ளைன் மூமெண்ட். ஸோ half ஆஃப் தி அப்ளைன் மூமெண்ட் வந்து கேரி ஓவர் ஆகும். ஒருவேளை இங்கே நம்ம அப்ளை பண்ண மூமெண்ட்டு m/2 என்ன ஆகும், இந்த இடத்துல நமக்கு என்ன வேல்யூ வந்துடும், m/4ன்னு சொல்லி ஆகிடும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுற மூமெண்ட்டில் பாதி கேரி ஓவர் ஆகும். ஸோ m/2 கேரி ஓவர் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா, கேரி ஓவர் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் carry over moment divided by applied moment. So இந்த சமயத்துல இங்க carry over moment என்ன, m/2. applied moment வந்து நமக்கு என்ன, so carry over ஆன moment வந்து m/2. apply பண்ண moment என்ன, m. இப்போ m/2 by m பண்ணோம்னா என்னன்னு வந்துடும், 1/2 வந்துடும். இப்போ கேரி ஓவர் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபிக்ஸடாக இருந்தால் 1/2, ஃபாரின் ஹிஞ்சடு ரோலர் ஃப்ரீயாக இருந்தால் என்ன வரும், ஸோ கேரி ஓவர் மூமெண்ட் என்ன, இந்த 3 கேஸ்லையும் 0. அப்போ 0 டிவைடட் பை அப்ளைட் மூமெண்ட் வந்து m. 0 by m என்னென்ன ஆயிடும், 0ன்னு ஆயிடும். இப்போ இந்த 3 கேஸ்லையுமே கேரி ஓவர் ஃபேக்டர் வந்து 0. இப்போ நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று கேரி ஓவர் மூமெண்ட், இன்னொன்று வந்து கேரி ஓவர் ஃபேக்டர். ஸோ கேரி ஓவர் மூமெண்ட் எப்போ மட்டும் கேரி ஆகும், ஃபாரின் ஃபிக்ஸடாக இருந்தால் மட்டும் கேரி ஆகும். அது எவ்வளோ கேரி ஆகும், அப்ளை பண்ணுற மூமெண்ட்டில் பாதி கேரி ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கேரி ஓவர் மூமெண்ட்னு சொல்கிறோம். ஃபாரின் ஹிஞ்சடாக ஃபிக்ஸடாக இருந்தால் மட்டும்தான் கேரி ஓவர் ஆகும். ஃபாரின் ஹிஞ்சடாக இருந்தாலும் ரோலராக இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தாலும் அதனால் மூமெண்ட்டை தாங்க முடியாது. ஸோ அந்த இடத்துல கேரி ஓவர் மூமெண்ட் வந்து 0. கேரி ஓவர் ஃபேக்டர்னா என்ன, இங்கேருந்து பாதி கேரி ஓவர் ஆகுது இல்லையா. ஸோ அதாவது 1/2. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட கேரி ஓவர் ஃபேக்டர். ஃபார்முலா படி பார்க்கணும் அப்படின்னா கேரி ஓவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு கேரி ஓவர் மூமெண்ட் டிவைட் பை அப்ளை மூமெண்ட். கேரி ஓவர் மூமெண்ட் வந்து m/2, அப்ளை மூமெண்ட் வந்து m. அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா 1/2. ஓகே, ஸோ அப்போ ஃபாரின் ஃபிக்ஸடாக இருந்தால் கேரி ஓவர் ஃபேக்டர் வந்து 1/2. அண்ட் ஃபாரின் வந்து ஹிஞ்சடாவோ ரோலராவோ ஃப்ரீயாகவோ இருந்தோம்னா அந்த இதில் மூமெண்ட்டே வராது, கேரி ஓவர் மூமெண்ட்டே வராது. ஸோ அதனால் கேரி ஓவர் ஃபேக்டரும் வந்து பார்த்திங்கன்னா 0 தான். ஓகே, ஸோ இதோட நம்மளுடைய ஸ்டெப் நம்பர் 3 வந்து முடியுது. ஸோ ஸ்டெப் நம்பர் 3ல் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு 4 ரோ வந்து ஃபிக்ஸாக தான். அந்த 4 ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட், மெம்பர், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட். ஓகே, ஸோ ஜாயிண்டில் இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுமே எழுதிடும். இந்த சம்மில் ஏபிசி. அண்ட் மெம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜாயிண்டில் கனெக்ட் ஆகிற எல்லா மெம்பர்லையுமே எழுதிடும். ஸோ ஏ ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏபிங்கிற ஒரு மெம்பர் தான் கனெக்ட் ஆகிருக்கு. பி ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஏங்கிற மெம்பரும் பிசிங்கிற மெம்பரும் கனெக்ட் ஆகிருக்கு. பிஏவும் பிசியும் கனெக்ட் ஆகிருக்கு. சி ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிபி மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு.
டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து எங்கே மட்டும்தான் வரும், எது கண்டினியூஸ் ஜாயிண்ட்டோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வரும். அந்த இடத்துல மட்டும் வேல்யூ எழுதிட்டு மற்ற 2 பக்கம் டேஷ் போட்டாச்சு. ஸ்டெப் நம்பர் 1ல் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம், அதை வந்து எழுதியாச்சு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு. இதுக்கு அடுத்து நம்ம ஐட்ரேஷன் போகிறோம். ஐட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இருக்குது. இதை ரிலீஸ் கேரி ஓவர் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட்டாக இருக்கலாம். எப்போ ரிலீஸ் பண்ணுவோம்? ஸோ நான் அந்த 2 எட்ஜையும் பார்ப்பேன். இந்த 2 எட்ஜில் ஏதாவது ஒரு எட்ஜ் ஃபிக்ஸடாக இருந்தாலும், சாரி 2 எட்ஜுமே ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா நான் வந்து டேரெக்டாக பேலன்சிங் போயிடலாம். ஆனால் இந்த 2 எட்ஜுமே ஃபிக்ஸடாக இல்லாமல் ஒரு எட்ஜ் தான் ஃபிக்ஸடாக இருக்குது, இன்னும் 2 வந்து ரோலராகவோ ஹிஞ்சராகவோ இருக்குன்னா அந்த பர்டிகுலர் கேஸில் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரிலீஸ் கேரி ஓவர் மூமெண்ட். ஓகேயா, அதுக்கு அடுத்த ஐட்ரேஷன் தான் பேலன்சிங் போகும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2மே ஃபிக்ஸடாக இருக்குன்னா எல்லா ஐட்ரேஷனுமே பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட் தான். ஓகேயா, இதே ஒரு எண்டு ஃபிக்ஸட் இன்னொரு ரெண்டு இந்த மாதிரி ரோலர் ஹிஞ்சர் இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ரிலீஸ் கேரி ஓவர் மூமெண்ட், செகண்ட் ஐட்ரேஷன் தான் மற்றது எல்லாமே பேலன்சிங் கேரி ஓவர் மூமெண்ட். எது வரைக்கும் நம்ம அந்த ஐட்ரேஷன் ரிப்பீட் ஆகிட்டு போகும்? எப்போ எனக்கு அந்த பி ஜாயிண்ட் இருக்க 2 வேல்யூவும் பி ஜாயிண்ட் இருக்க 2 வேல்யூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வருதோ அது வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஐட்ரேஷன் போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பேலன்சிங்கில் நமக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, 2 வேல்யூ இருக்குன்னா அந்த 2 வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் சாரி. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த வேல்யூன்ட்டு கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூவில் எது கிரேட்டர் வேல்யூவோ அந்த வேல்யூக்கான ஆப்போசிட் சைடு வந்து போடணும். ஓகே, இதுதான் பேலன்சிங் எடுத்த 3 ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், கேரி ஓவர் மூமெண்ட், கேரி ஓவர் ஃபேக்டர். கேரி ஓவர் மூமெண்ட்டும் கேரி ஓவர் ஃபேக்டர் எந்த இடத்துல மட்டும் வரும், ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் மட்டும்தான் வரும். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னு பார்த்து போடுங்க. கேரி ஓவர் மூமெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா m/2ன்னு போடணும், கேரி ஓவர் ஃபேக்டர்னு கேட்டாங்கன்னா 1/2ன்னு போடணும். ஃபிக்ஸட் தவிர வேறு என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த இதில் வேல்யூ என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 3 மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ முதல்ல கொஸ்டினை நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு ரோலர் சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஹிஞ்சு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல UDL இருக்குது, இங்கே வந்து பாயிண்ட் லோடு இருக்குது. இந்த UDLோட வேல்யூ 20 kN/m, இந்த இடத்துல பாயிண்ட் லோடோட வேல்யூ 60 kN. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர், இது வந்து 1 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து மொமெண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நம்ம போட போகிறோம். முதல்ல இந்த ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணால இது நம்ம போட்டுருந்தோம். இங்கே நமக்கு என்ன வேல்யூ வருது, -26.67 + 26.67 -26.67 0. இந்த வேல்யூஸ் தான் ஸ்டெப் நம்பர் 3ல ஃபைனலாக என்ன அரைவ் பண்ணியிருக்கோமோ முதல்ல அதை நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் -26.67 மைனஸ்ன்னு இருக்கனால ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 26.67 போட்டுக்கிறேன். செகண்ட் வந்து +26.67 +26.67ங்கனால clockwise direction 26.67 எழுதிக்கிறேன். தேர்ட் வேல்யூ -26.67 மைனஸ்ங்கனால ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் 26.67 எழுதிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு என்ன வேல்யூ வந்தது, வேல்யூ வந்து 0 வந்தது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டர் வந்து பாருங்கள், ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் இந்த சீக்வன்ஸில் போச்சு அப்படின்னா எப்பயுமே அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து நியூட்ரல் லைனுக்கு மேலே வரையணும். ஓகே, இல்லை இந்த சீக்வன்ஸ் மாறுது அப்படின்னா நியூட்ரல் லைனுக்கு கீழே வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வரைஞ்சிருக்கேன், அடுத்து நமக்கு என்ன வரணும், கிளாக் வைஸ் தான் வரணும். ஓகே, கிளாக் வைஸ் தான் வந்திருக்கு. ஒருவேளை இங்கே சம்மில் இந்த சம்மில் +26.67 இல்லாமல் இங்கேயும் -26.67 இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன், இங்கேயும் -26.67 தான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த தான் கிளாக் வைஸில் வரைஞ்சிருக்க மாட்டேன், ஆன்டி கிளாக் வைஸில் வரைஞ்சிருப்பேன். ஓகே, அப்போ நமக்கு சீக்வன்ஸ் என்ன இருக்கும், சீக்வன்ஸ் மாறி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இங்கே -26.67 இருக்குன்னா அடுத்து +26.67 இருக்குன்னா தான் கிளாக் வைஸில் இங்கே வரைஞ்சிருக்கேன். அடுத்து மைனஸாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், இதையும் நான் ஆன்டி கிளாக் வைஸில் 26.67 வரைஞ்சிருப்பேன். அதுக்கு அடுத்து இது ஒரு 26.67, இது ஒரு 0. இது ஒரு 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம டயக்ராம் எப்படி வரைவோம், ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ்.
அப்படி இருந்தது ஆன்டி கிளாக் வைஸ் இருந்ததுன்னா எல்லாமே நியூட்ரல் லைனுக்கு மேலே தான் வரையணும். ஓகே, சீக்வன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் கரெக்டாக இருக்குது, மேலே வந்துட்டு அடுத்து நமக்கு என்ன இருக்கணும், கிளாக் வைஸ் இருக்கணும். ஓகே, கிளாக் வைஸ் இருந்ததுன்னா அது மேலே வரைஞ்சிருப்பேன். ஆனால் அடுத்து எனக்கு என்னவா இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், கீழே வரைஞ்சிருவேன். அதுக்கடுத்து நமக்கு என்னவா இருக்கணும், எகெயின் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, கிளாக் வைஸில் இருக்குது. எகெயின் அந்த சீக்வன்ஸ் வந்து மாறுது. அப்போ நான் எகெயின் கீழே தான் வரைவேன். அதுக்கடுத்து 0வாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம டயக்ராம் எப்படி வந்திருக்குன்னா இதுதான் நம்மளுடைய ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமாக இருக்கும். ஓகே, ஆனால் நமக்கு அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனுமே வரல. நமக்கு கரெக்டாக ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் நியூட்ரல் லைனுக்கு மேலே, கிளாக் வைஸ்னால் நியூட்ரல் லைனுக்கு மேலே, ஆன்டி கிளாக் வைஸ்னால் நியூட்ரல் லைனுக்கு மேலே, கிளாக் வைஸ்னால் நியூட்ரல் லைனுக்கு மேலே. வேல்யூ 0வாக இருக்குன்னா அது பாயிண்ட் வச்சுட்டேன். ஓகே, அப்போ எல்லா வேல்யூம் நமக்கு எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. 26.67. அதுக்கடுத்து நமக்கு என்ன ஆகுது, 0 ஆகுது. கிராஜுவலாக கம்மியாக இருந்தனால. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். சீக்வன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நியூட்ரல் லைனுக்கு மேலே, சீக்வன்ஸ் மாறுது அப்படின்னா நியூட்ரல் லைனுக்கு கீழே வந்து வரைஞ்சிடணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வராதனால நான் வந்து ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். இதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்னா என்ன, இந்த ஸ்பேன் மட்டும் பார்த்துப்பேன். இந்த ஸ்பேன் நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது, யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஃபார்முலா என்னடா, ஸோ ஸ்பேனில் ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்னா என்ன, எல்லாத்தையுமே வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக நம்ம எடுத்துப்போம். ஸோ இது நான் இந்த மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டடாக எடுத்துக்கிறேன். மேலே வந்து 20 kN/m ஆக்ட் ஆகுது. அண்ட் இதனுடைய ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டராக இருக்குது. அப்புறம் ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா WL²/8, W-ஓட வேல்யூ 20, லென்த் வந்து 4² / 8. அப்போது 20 × 4² 16/8. 8 2 16, 20 × 2 எவ்வளோ, 40 kN/m. ஓகே, அப்போ ஏபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40 kN/m. ஸோ அது யூடிஎல் அப்படிங்கிறத நம்ம என்ன ஷேப்பில் வரையணும், ஸோ நான் கலர் மாற்றி வரைகிறேன், ஃபிக்ஸருக்கும் ஃப்ரீக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஏபியோட ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ ஒயிட்டில் இருக்கிறது வந்து ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், எல்லோவில் இருக்கிறது வந்து ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, எகெயின் அடுத்த ஸ்பேன் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேன் நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது, 60 kN ஆக்ட் ஆகுது. இதில் வந்து இது வந்து 2 மீட்டர், இந்த ஸ்பேன் வந்து 1 மீட்டர். நம்ம ஃபார்முலா வந்து எசென்ட்ரிக் பாயிண்டோடனா அந்த இடத்துல சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு நமக்கு என்ன பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலானா WAB/L. W-ஓட வேல்யூ 60, A-ஓட வேல்யூ 2, B-ஓட வேல்யூ 1. இதுதான் நான் A-ஓட வேல்யூ, இது B-ஓட வேல்யூ, இது வந்து டோட்டல் லென்த் L. ஓகே, அப்போ 16 × 2 × 1 டிவைடட் பை லென்த் வந்து டோட்டல் லென்த் வந்து 3. 2 + 1 பண்ணால் 3. ஓகே, இப்போ என்ன ஆகும், இது எதுவும் கேன்சல் ஆகுது. 20 × 2 நமக்கு என்னென்னு வந்துடும், எகெயின் 40 kN/m. ஸோ யூடிஎல் அப்படின்னா பாராபோலிக் வேரியேஷனாக இருக்கும். பாயிண்ட் லோட் அப்படின்னா லீனியர் வேரியேஷனாக இருக்கும். ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். நான் வேல்யூஸில் எழுதிக்கிறேன். ஸோ ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் நமக்கு என்ன வந்தது, இது 26.67, இங்கே இருக்கிற ரெண்டுமே 26.67, இங்கே வருது 0. ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல வருது 40, இந்த இடத்துல வருது 40. ஓகே, இப்போ நான் ஷேர் பண்ணுறதெல்லாம் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு என்ன மட்டும், இந்த போர்ஷனில் எனக்கு என்ன மட்டும் வருது, வெறும் இந்த ஒயிட் கலர் மட்டும்தான், ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் மட்டும்தான் வருது. அப்போ அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த போர்ஷனில் எனக்கு என்ன மட்டும் வருது, வெறும் ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் எல்லோ கலர் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த ட்ரெபிசாய்டலில் பாருங்களேன், இங்கே இருக்க இந்த ஷேப்பை பாருங்களேன். இதில் நமக்கு என்ன வருது, இதுக்குள்ளே இந்த ஒயிட்டும் இருக்குது, இந்த பக்கம் இருக்க ஒயிட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாராபோலிக்கில் இருக்கிற அந்த எல்லோவும் இருக்குது. இமேஜின் பண்ண முடியுதா, இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ நான் இந்த ரெட் கலர் ஷேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் ஷேட் பண்ண இடத்த பாருங்களேன். இந்த ரெட் கலர் ஷேட் பண்ணுற இடத்துல அந்த ஒயிட் போர்ஷனும் வந்துடும், இந்த எல்லோ போர்ஷனும் வந்துடும். இந்த பாராபோலாவும் இந்த ரெட்டில் வந்துடும், இந்த ரெக்டாங்கிளும் இந்த ரெட்டில் வந்துடும். ஓகே, நமக்கு எப்பயுமே ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து ஃபிக்ஸட் மூமெண்ட் எப்பயுமே நமக்கு என்ன மூமெண்ட்டு, நெகட்டிவ் மூமெண்ட். ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் எப்பயுமே நமக்கு என்ன மூமெண்ட்டு, பாசிட்டிவ் மூமெண்ட். ஞாபகம் இருக்கா,
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சொன்னோம்ல, எனக்கு ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் எப்பயுமே எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரியே மூமெண்ட் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த காரணத்தினால தான். ஸோ ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் எப்பயுமே நெகட்டிவ், ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் எப்பயுமே பாசிட்டிவ். அப்போ இந்த ரெட் கலர் நான் ஷேட் பண்ண ஏரியாவில் இந்த ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் நெகட்டிவ் மூமெண்ட்டும் இருக்குது, இந்த ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்குது. அப்போ அந்த மைனஸும் ப்ளஸ் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல மட்டும் நான் ஷேட் பண்ண முடியாது, அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு என்ன மட்டும் இருக்குது, ஒயிட் மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் இருக்குது. இந்த இடத்துல ஒயிட் மட்டும் இருக்குது, ஃபிக்ஸட் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் இருக்குது. இந்த போர்ஷனில் நமக்கு என்ன இருக்குது, இங்கே மேலே பாருங்கள், இதெல்லாம் எல்லோ மட்டும்தான் இருக்குது, அதாவது ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கீழே இருக்க ட்ரையாங்கிள் நமக்கு என்ன இருக்குது, இந்த எல்லோ கலர் ஷேடும் இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ஒயிட் கலர் ஷேடும் இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ அது வந்து நமக்கு என்ன ஆகிடும், அந்த ப்ளஸும் மைனஸும் நல்லிஃபை ஆகிடும். அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் பெண்டிங் மூமெண்ட் ஆகிடும். எங்கெல்லாம் ஒயிட் இருக்கும், எங்கெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கும், அந்த இடத்துல என்ன போட்டுப்பேன், மைனஸ்ன்னு சொல்லி போட்டுப்பேன். எங்கெல்லாம் எல்லோவாக இருக்கும் அந்த இடத்துல என்னன்னு சொல்லி போட்டுப்பேன், ப்ளஸ்ன்னு சொல்லி நம்ம போட்டுப்போம். சரியா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ரீ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபைனல் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ இப்போ ஸ்டெப் 1ல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், ஃபிக்ஸட் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறோம். ஸ்டெப் நம்பர் 2ல் என்ன கால்குலேட் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறோம். ஸ்டெப் நம்பர் 3ல் என்ன கால்குலேட் பண்ணுறோம், மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் போட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸ்டெப் நம்பர் 4ல் ஃபைனல் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைக்கும். இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நம்ம இதெல்லாம் இது வரைக்கும் பிவைக்கில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் சிம்பிள் ப்ராப்ளம் தான். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், ஃபார்முலா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஞாபகம் இருக்கு இல்லையா, சம் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ். அடுத்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா என்ன, ஃபார் அண்ட் ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா I/L, ஃபார் அண்ட் ஹிஞ்சாக இருந்ததுன்னா 3/4 I/L. டோட்டல் ஸ்டிஃப்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், சம் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ் என்ன, ஃபார் அண்ட் ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா 4EI/L, ஃபார் அண்ட் ஹிஞ்சாக இருந்ததுன்னா 3EI/L. கேரி ஓவர் மூமெண்ட்னா என்ன, ஃபிக்ஸடாக இருந்தால் மட்டும் கேரி ஓவர் மூமெண்ட் என்ன வரும், M/2ன்னு வரும். மற்ற சப்போர்ட்டாக இருந்ததுன்னா 0. கேரி ஓவர் ஃபேக்டர் என்ன, ஃபிக்ஸடாக இருந்தால் மட்டும் 1/2, மற்ற சப்போர்ட்டாக இருந்ததுன்னா 0. ஸோ இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வர மாதிரி நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் யார் கண்டுபிடிச்சா, எப்போ கண்டுபிடிச்சாங்க, அது ஃபோர்ஸ் மெத்தடா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடா, அந்த மாதிரி டைப் அது யார் ஃபவுண்ட் பண்ணாங்க, யார் ஃபார்முலேட் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து தியரியில் கேட்டிருக்காங்க. அண்ட் நிறைய ஃபார்முலாஸும் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஃபார்முலா, இங்கே என்னென்னலாம் சம்மில் கேட்டிருக்காங்களோ எல்லா ஃபார்முலாவும். டிஎஃப்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், ஆர்எஸ்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், டிஎஸ்னா டோட்டல் ஸ்டிஃப்னஸ், எஃப்எக்ஸ்னா ஃப்ளெக்சுரல் ஸ்டிஃப்னஸ், சிஓஎம்னா கேரி ஓவர் மூமெண்ட், சிஓஎஃப்னா கேரி ஓவர் ஃபேக்டர். எதெல்லாம் சம்மில் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான ஒரு டாப்பிக்கில் ஸ்கோர் பண்ண முடியும்னா அது வந்து இந்த மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தான். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.